இங்க ஒரு ட்வீட் ஒருத்தர் போட்டிருக்காரு. ஓகே ஓகே. திட்டமிட்டு நடத்தப்பட்டதாகவே தெரிகிறது. அனைத்திற்கும் காரணம் ராமசாமி விமர்சனம் தானாம். அந்த அண்ணன் சட்டை கிழிந்தது போல் அந்த ராமசாமிக்கு ஒவ்வொன்னா கிழிச்சு தமிழ்நாட்டில் அவன் சூடே இல்லாமல் ஆகும் நாள் வரும். காத்திரு பகையே. டேய் முடியலடா டேய் சத்தியமா. காத்திருங்க காத்திருங்க. அண்ணனுக்கு மட்டும் தான் முட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா அண்ணன் அடிவடிங்களும் முட்டு கொடுத்துட்டு இருக்கானு உட்காந்து. இப்ப அந்த நிலைமைக்கு வந்துட்டானுங்க போகுது. அவர் அரசு பண்ண இன்ஸ்பெக்டர் தானே? எஸ்ஐயா இன்ஸ்பெக்டர் அவரு. ஈஸியா அரஸ்ட் பண்ணவரா? அரஸ்ட் பண்ணவர் இன்ஸ்பெக்டர் தான். வந்து அடிச்சு கூட்டுன்னு போறாருல இன்ஸ்பெக்டர் தான் அவரு. இல்ல அவர்கிட்ட கன் எடுத்து காட்டுறா எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். விட்டு நொறுக்க போறாங்க. அவர் வண்டி எடுக்கிறப்பே ஆரம்பிச்சிட்டா அப்படி. அதுதான் நான் சொன்னேன். அது செக்ஷன் 144A வந்து ஈஸியா மேல பதிய முடியும் ஆர்ம்ஸ் ஆக்ட்ல. நீ லைசென்ஸே வச்சிருந்தாலும் அது உனக்கு பாதுகாப்பாக தான் நீ வச்சுக்கணும். நீ ஒரு பிசினஸ்க்காக யூஸ் பண்ண முடியாது. கரெக்டுங்களா? நீ பிசினஸா யூஸ் பண்ற அப்படின்னா நீ வந்து பதிவு பண்ணி நீ வந்து தனியா ஒரு இது ஆரம்பிச்சு அதுல இருந்து நீ யூஸ் பண்ணலாம். உன் சொந்த விஷயத்துக்காக பிஸ்டல் வாங்கியிருந்த அப்படின்னா நீ வந்து ஒரு பிசினஸாவது யூஸ் பண்ணவே முடியாது. இப்ப நாளைக்கு நீ அவனே போட்டு தள்ளிட்டு நீ போயிட்டேன்னா என்ன பண்ண முடியும்? சப்போஸ் இன்னைக்கு அரெஸ்ட் பண்ற போறப்ப பை மிஸ்டேக் வந்து லாக் ஆகாம மிஸ்ஃபயர் ஆயிருந்துச்சுன்னா நீ என்னன்னு போய் கேள்வி கேட்ப? முடியாதுல எதுவுமே. இப்ப அடிச்சுட்டு போகாம என்ன போலீஸார் கழுத்தை பிடிக்கிறான் அவன். மஃப்டில இருந்த போலீஸ வந்து இது பண்றானுங்க. இதுல அது வேற இன்னொரு அது எப்படி போலீஸ் ட்ரெஸ் இல்லாம வந்து உள்ள போக முடியும்? மஃப்டில வர போலீஸ் என்ன ட்ரெஸ்ஸா போட்டு போவாங்க? அவங்க விசாரிக்க வந்தாங்க. விசாரிக்க வந்த இடத்துல பிரச்சனை பண்ணது நீங்க. இத்தனைக்கு அவர் ஃபோர்ஸ்ல எதுவும் கூப்பிட்டு வரல. 3 பேர் தான் வந்திருக்காங்க மொத்தமாவே. டிரைவரோட சேர்த்து 4 பேர்னு வச்சுக்கோங்க. ஆனா அச்சி பாருங்க, அண்ணன் கூட ஒரு கரும்புலி கூட இல்ல பாருங்க. வருத்தங்கள். அவங்களா வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருந்தாங்க. வீட்டுக்குள்ள மத்தியானம் ஏதோ சாப்பாடு வெங்காயம் உரிச்சிருந்தான், பூண்டு உரிச்சிருந்தான், முருங்கைக்காய் பறிச்சிருந்தான். வெளில வந்து பார்த்தா வாட் ஹேப்பன் அப்படின்னு அண்ணனை தூக்கிட்டு போயிட்டு. ஒண்ணு மட்டும் தாங்க பொருள். அந்நியர் வந்து செகண்ட் அந்நியர், ஃபர்ஸ்ட் அந்நியர் மேல பெங்களூர் இருக்காங்க. செகண்ட் அந்நியர் வந்து இங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்நியர் லாயர்னு தானே சொன்னாங்க நம்ம கிட்ட. அப்ப வந்து கோர்ட்டோட ஆர்டரை வந்து கை வைக்க முடியாதுன்னு அந்நியருக்கு தெரியாதா? கேட்டுக்கு பின்னாடி உட்காந்துட்டு அது என்ன இது, நீ இதை கிழிச்சு விடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவன் காமிக்கிறான். அந்நியார் ஃபுல்லா ஊட்டியிருக்காங்க அப்படின்னு. பரவாயில்ல நீ கிளின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு கேட்டுக்கு போய் பதி நின்னியே, இதுதான் மண்டியிடமானம். அவங்க அதிபருக்கு இதெல்லாம் செல்லாதுன்னு நினைச்சிருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. The rule does not apply for the ruler. இன்னைக்கு நாளைக்கு ஏதோ பண்ண போறாங்க. இவன் வாய் விட்டுறதுக்கு வந்து ஏதோ ஒண்ணு வந்து
தெளிவா வந்து மடை மாற்றத்துக்காக ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஸோ நம்ம அதில் விழ வேண்டாம். என்ன நம்மளுக்கு இப்போ இருக்க பிரச்சனை 2 பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையை நோக்கி போனா வந்து ஈஸியா இருக்கும். இதை தாண்டி இவெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. பாலியல் விளக்கில் சிக்கிறவன் வந்து இவனை உட்கார வச்சுட்டு நம்ம வந்து ரொம்ப தூக்கி பிடிச்சி பேசல வந்து நம்மளுக்கு எதுவும் ஆக போறது கிடையாது. லூசுத்தனமா பேசின ஒருத்தன் நேத்து இருக்கான், அவனை பிடிச்சி அடிக்கலாம். அதுவும் வேஸ்ட் தான். அடிச்சாலும் ஒன்றும் ஆக போறது இல்லை. நான் சொல்லி வச்சவங்க 2 பேரும் ஒரே இடத்துல உட்காந்துக்கிறானுங்க. யார் 2 பேரும்? ஒன் இயர் செலிப்ரேஷன் கொண்டாடினவரும் 12 years ஆஃப் ரேபிசம் கொண்டாடினவரும். சரி, அவ்வளோதாங்க. வேற ஏதாவது பேசலாம். தேங்க்யூ. சிஎம் போட்ட அந்த இந்த ட்வீட் இருக்குல்ல, லாங்குவேஜ் இந்த மொழிகள்லாம் அழியுது. அது கம்யூனிட்டி நோட்ஸ் வந்து இப்போதைக்கு நாட் ஹெல்ப்ஃபுல்ன்ற மாதிரி தான் நான் இது பண்ணிட்டேன். பட் இன்னும் இருக்கு. அது இன்னும் நாட் ஹெல்ப்ஃபுல் அவன் டிக்ளேர் பண்ணிட்டானா அதை ரிமூவ் பண்ணுவாங்க. இது வராது. இன்னும் ரேட்டிங் இன்னும் நிறைய. உங்களுக்கு கம்யூனிட்டி நோட்ஸே காட்டலையா? அப்பனா உங்களுக்கு அது எனேபிள் ஆகலன்னு எனக்கு நிறைய இல்ல, எனக்கு அது ஒரு ஜெனரல் பிரச்சனையாவே இருக்கு. தெரியும் ரேண்டா ஏதோ ஒரு ட்வீட்டுக்கு 1-2 ட்வீட் தான் காட்டுது. இல்ல அப்ரூவ் ஆன கம்யூனிட்டி நோட்ஸ் வந்து எல்லாருக்கும் காட்டும். அப்ரூவலுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருக்குல்ல, அது வந்து நீங்க கான்ட்ரிபியூட்டர் கம்யூனிட்டி நோட் கான்ட்ரிபியூட்டரா இருந்தா தான் காட்டும். நம்ம அதை பத்தி பேசலாம் அப்புறமா. ஓகே. ஆனா அந்த ட்வீட் பயங்கரமா போயிட்டு இருக்கு பாத்தீங்களா கோர்ட்ஸ்ல. மொத்த வடக்கணும், ஐ மீன் நார்த் இந்தியால இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் அந்த அக்செப்ட் பண்ணி ட்வீட் போட்டு எங்க ஊர்லயும் இந்த மாதிரி தான், எங்க இதுலயும் அது மாதிரி தான் ஆச்சுன்றதெல்லாம் அக்ரி பண்ணி நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. இல்ல, இன்னொரு நல்ல விஷயம் இங்கிலீஷ்ல வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டது, தமிழ்ல பேசினதா. அதுக்கு அந்த ட்வீட்டே வந்து ஒரு தலைவர் இங்கிலீஷ்ல தான் போட்டது. அதுதான் தமிழ்ல போடாம இங்கிலீஷ்ல போட்டதா இன்னும் ரீச் ஆகுது ஜாஸ்தி. அது அப்படியே வேற லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டோன்னு வச்சுக்கோங்க. 22 லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட் பண்ணி போடணும். ஒன்றும் இல்லை, சிம்பிளா ஒரு வாரமா மகாராஷ்டிரா வர்சஸ் பெங்களூர் கர்நாடகாவுக்கு வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு மொழியில. அவன் பசங்க அடிக்கிறது, இவன் பசங்க அடிக்கிறது. அங்க ஒண்ணு ஆரம்பிச்சாச்சு, தெலுங்கானால ஆரம்பிச்சிட்டாங்க, பெங்கால்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு இப்பதான் புரியுது. அந்த கோட் ட்வீட்ஸ் எல்லாம் இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன். அவனுக்கு இப்பதான் புரியுது. ஆமாயா, கரெக்டா சொல்றாங்க இந்த மாதிரி. ஐ வண்டர் 20 வருஷம் மேல சொல்லிட்டு இருக்கோம்.
இல்ல அது அவனுங்க நமக்கு ஹிந்தி ஏதோ வேணா வெறுப்புக்கு ஹிந்தி மக்களை வெறுக்கிறதுதான் ஹிந்தி வெறுக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. இல்ல அதை நம்மளால கவுண்டர் பண்ணவே முடியும். சரியான கவுண்டர் போட்டிருக்கான். ஐ wonder if the poor literacy rate in Hindi heartland is because Hindi is actually not their mother tongue. Hence the difficulty of basic learning through a language that has been imposed on their own. The literacy might perhaps improve if they go back to Maithili, Bhojpuri அப்படின்னு போட்டிருக்கான். ஆமா ஆமா. இல்ல நீங்க அந்த ஹிந்தி ஹாட்லன்னு சொல்றாங்கல்ல, அந்த லாங்குவேஜ் பேசுறவங்கள்ட்ட போய் கேட்டாலே தெரியும். அவங்க லாங்குவேஜ் இந்த போஜ்புரி இதெல்லாமே வந்து இப்ப கேட்டா டயலெக்ட்னு சொல்றானுங்க. ஆனா அது எல்லாமே தனித்து இயங்கக்கூடிய மொழியா தான் இருந்திருக்கு. அவங்கள்ட்ட வந்து இந்த போஜ்புரி, ஆவாதி, அப்புறம் இதுல வந்து நிறைய இது சொல்றானுங்க. ராஜஸ்தானி இதெல்லாமே வந்து இப்ப ஹிந்தியோடைய அது தூக்கி தின்னுட்டு எப்படி நமக்கு இங்க நெல்லை வட்டார வழக்கு இதெல்லாம் சொல்றோம்ல, நெல்லை தமிழ் இப்படி சொல்றோம்ல, அது மாதிரி ஒரு ரீஜனல் ஹிந்தின்னு நினைச்சிட்டு இருக்கானுங்க. ஆனா அது எல்லாமே தனித்து இயங்கின ஒரு மொழின்னு அங்க ஹிந்தி பேசுறவரே சொல்றாரு. ஆனா அது அங்க எவனோ அதை பத்தி பெருசா கண்டுக்கிறது இல்ல, மொழி போயிடுச்சேன்றதெல்லாம். இல்ல சிம்பிள். இங்க பக்கத்துக்கு பெங்களூர் இருக்குல்ல, நீங்க அங்க டிராவல் பண்ணும்போது அங்க இருக்கும் போது கூட சிம்பிளான விஷயம் தான். நீங்க வந்து தமிழ்ல பேசினா கூட டிரைவர்ஸ் வந்து தமிழ்ல ரிப்ளை பண்ணுவாங்க, இல்ல இங்கிலீஷ்ல ரிப்ளை பண்ணுவாங்க, ஹிந்தியில பேச மாட்டாங்க. இதே நீங்க வந்து ஹிந்தியில பேசி பாருங்களேன், அவன் கன்னடத்துல ரிப்ளை பண்ணுவான். அங்க அதேதான், அதுதான் அது. நீங்க புனேல மும்பை போனாலும் சேம் தான். அதாவது புனேலாம் ரொம்ப இது. நீங்க மராட்டி தெரியறதுலாம் கஷ்டம் போயிட்டோம். நீங்க என்னதான் சரி புரோக்கன் ஹிந்தியில வந்து நம்ம பேசினாமே அவங்க ரிப்ளை பண்றது போல மராட்டியில் இருக்கும். இதே நீங்க இங்கிலீஷ்ல பேசுனீங்கன்னா கூட ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிடுவானுங்க. ஆக்சுவலா என்னன்னா, நம்ம வந்து வேலைக்காக இங்கிலீஷ் படிச்சோம். அதனால நம்ம இங்கிலீஷ் அந்த மாதிரியான வேலைகளுக்கு நம்ம போயிட்டோம். அவனுங்க வேலைக்காக ஹிந்தி படிச்சாங்க. அதுதான் அவனுங்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம். நம்ம எக்கனாமிக்கலி ஒரே ஸ்டேட்டஸ் இருந்த போது, தமிழ்நாடும் அந்த ஹிந்தி ஹாட்லாண்ட் ஸ்டேட்ஸும் இருந்த போது, நம்ம இங்கிலீஷ் படிச்சா அவனுக்கு ஹிந்தி படிச்சாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவன் நம்ம இந்த இடத்துல இருக்கான், அந்த இடத்துல நிக்கிறான். இதுதான் கீ டிஃபரன்ஸ். இதுதான் முக்கியமான கீ. இதுவே இதுதான். சரி, நம்ம வந்து இன்னைக்கு அவங்க நீங்க வந்து உங்க ஹிந்தி லாங்குவேஜ் உழுது உழுது படிக்கணும்னு படிக்கிறது சொல்லவே இல்ல, கரெக்டுங்களா? இல்ல இங்கேயும் வந்து நம்ம வந்து தடுக்கவே இல்ல. இந்தி பிரச்சார சபா இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம வேலைக்காக ஒரு விஷயம் இடத்துக்கு போறப்ப வந்து நம்ம பேசுற அந்த மாநிலத்துக்காக ஒரு மொழியை கத்துக்கிறதோ இல்ல வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்காக வந்து நான் பேச ஆரம்பிக்கிறதோ வந்து ஆப்வியஸா 2 வருஷம் 3 வருஷம் நீங்க ஒரு 5 வருஷம் இருக்கும் போது நீங்க பேசி பேசி ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கு பழகிரும். அது எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் அதை படிக்கிறேன்றதை தாண்டி ஒரு கம்யூனிகேஷனுக்காக நான் யூஸ் பண்ணிப்பேன். பட் அதுக்காக எனக்கு ஏதாவது ஒரு அப்பரான் கொடுக்குதான்னு கிடையாது. ஏன்னா என் கிளைண்ட் ஹிந்திக்காரன் கிடையாது, என் கிளைண்ட் யூஎஸ்ல இருக்கவன் இல்ல யூகேல இருக்கவன். நான் அவங்ககிட்ட போயிட்டு இந்தியோ நான் வந்து சன்ஸ்கிரிட்டோ பேசிட்டு இருக்க முடியாது, கரெக்டுங்களா? இங்க இருந்து யூஎஸ்ல வந்து டிபோர்ட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இப்ப விளங்கமாட்டி ஒரு தமிழனை காட்ட சொல்லுங்க டிபோர்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு. அத்துமீறி நுழைஞ்சு வந்து உள்ள வந்து ஒர்க் பண்ணிட்டு வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. முக்காவாசி பேர் வந்து பஞ்சாபிஸ் அண்ட் குஜராத்திஸ் தான். ஏன்னா நம்ம ஆளுங்க இங்கிலீஷ் இருக்கிற ஒரு விஷயத்துக்காக இங்கிலீஷ் படிச்சு கஷ்டப்பட்டு அங்க போய் வேலையை வந்து கண்டுபிடிச்சு அங்க போய் வேலை பார்த்துட்டு அங்க வந்து வேலை பார்த்து உட்காந்துட்டு இருக்காங்க. இவனுங்க வந்து படிச்ச மொழி வந்து தெரியாம அங்கதான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு கள்ள தோணி ஏறி போய் உட்கார்ந்துட்டு மாட்டிட்டு வெளியே வந்துட்டு இருக்கானுங்க இப்ப.
சிம்பிளுங்க. இங்க தேவைன்னா படிச்சுக்கலாம், இல்லையா விட்டுருங்க. நான் வந்து ஹிந்தி பேசுவேன், மராட்டி பேசுவேன். நான் எனக்கு இருந்த டைம்ல வந்து எனக்கு தேவை இருந்துச்சு, நான் பேச ஆரம்பிச்சேன். அதை தாண்டி எதுவும் கிடையாது. இங்க யாரும் எதுவும் பேசலையா? இல்ல இன்னொன்னு 3 நாளைக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி யாரும் சொன்னாங்களே, 2 பேர் ராம ஸ்ரீனிவாசன் அண்ணாமலை சொன்னார்ல, இந்த மாதிரி வந்து வெளியூர் வந்து தாண்டினா வந்து எனக்கு வந்து போர்டை பார்த்து எனக்கு பிடிக்குது. இப்ப இருக்க எல்லா மொபைலும் ஏஐ வந்துருச்சு. நான் கேமரா ஆன் பண்ணி நான் காமிச்சேன்னா என்ன எழுதியிருக்காங்கன்னு நான் போய் பார்த்து கத்துக்குவேன். ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் இங்கிலீஷே வந்து இதுக்காக நான் வந்து ஒரு மொழியை கத்துக்கணுமா என்ன? ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயும் இங்கிலீஷே இருக்கு. சொல்லுங்க. இல்ல அவன் கேக்குறான்ல, என்ன ஒரு கிளாஸ் டீ மாடினா அதுலயே 4 வார்த்தையில 2 வார்த்தை இங்கிலீஷ் தான் வருது. கிளாஸ் டீ, இதுல பேச்சு மாத்திர வேற, இதுல பேச்சு மாத்திர வேற. 4 வார்த்தை பேசினா அதுல 2 வார்த்தை இங்கிலீஷ் தான் வருது. இதுல எங்க இருந்து நீ இங்கிலீஷை தவிர்த்துட்டு பூரா கர்நாடகால பேச போறேன்? இல்ல ஐ அம் ப்ரௌட் கன்னடிக்காவா? கன்னடிகான்னு சொன்னவர் வந்து இங்க வந்து நம்ம கிட்ட வந்து வாய்ஸ் பிரேக் ஆகுதா? ப்ரௌட் தமிழ் பிரேக் ஆகுது. இல்ல கேக்குதா? கேக்குது இப்ப கேக்குது. நடுவில் பிரேக். இல்ல ப்ரௌட் கன்னடிகான்னு சொன்னவர் நம்ம வந்து ப்ரௌட் தமிழ்னு சொல்றத வந்து கேள்வி கேட்க முடியாதுல்ல. ப்ரௌட் தமிழ்னு சொல்லிக்கீங்க. ஆனா மும்மொழி கொள்கை ஹிந்தி படிச்சுட்டு அதுக்கப்புறமா சிம்பிளா எனக்கு சொல்லுங்க. நான் ஐடில இருக்கேன். நான் வந்து வேலைக்கு போறது வந்து யூஎஸ் ஒரு கம்பெனி நான் போனேன் அப்படின்னா யூஎஸ்கார ஏஜென்சியா இருப்பேன், யூகேல ஒரு ஏஜென்சி இருப்பான். அவன் தான் எனக்கு வேலை கொடுக்க போறான். இப்ப நான் ஹிந்தியை படிச்சுட்டு நான் கம்பெனிக்குள்ள போயிட்டு கிளைண்ட் கிட்ட ஹிந்தியில பேசணுமா, இல்ல கம்பெனிக்கு நான் வந்து நார்த் இந்தியா கம்பெனிக்கு வேலை போடுறதுனால நான் வந்து அவங்ககிட்ட நான் வந்து ஹிந்தியில பேசுறதுக்காக நான் ஹிந்தி படிக்கணுமா? எது எனக்கு தேவை? இது எதுவுமே நம்ம தேவைக்காக இல்லைங்க. அவனுங்க தேவைக்காக தான் ஹிந்தி படிக்க சொல்றாங்க. நம்ம தேவைக்காகவா ஹிந்தி படிக்க சொல்றாங்க? அவனுங்களுக்கு அது சாட்டி அவனுக்கு இங்க பதில் வந்து தெரியாது. பேசுற கஷ்டமா இருக்கு. ஏங்க டு சீரியஸ்லி ஆன்சர் திஸ் கொஸ்டின், நீங்க அவன் ஹிந்தி படிக்க சொல்றதுக்கான காரணம், நீங்க ஹிந்தி படிங்க. ஒரு காலத்துல எல்லாருக்குமே ஹிந்தி தெரியும் நிலம் வரும்போது இருக்கிற எல்லா எக்ஸாம்ஸையும் நாங்க ஹிந்திலேயே வைப்போம், ஹிந்திக்காரன் பாஸ் பண்றோம். இப்பயே இப்போ இந்த நீட்டுக்கே அவ்வளவு இது பண்ணிதான் இப்போ மாத்த வேண்டியதா இருக்கு. ஒவ்வொருத்துக்கும் நம்ம கேள்வி இருக்கு. இன்னும் யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் ப்ரிலிமினரி ஸ்டேஜ்ல ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்கு. ஓகேவா? ஹிந்தி நீ அவனோட மதர் டங்க்ல அவனால எழுத முடியுது, என்னோட மதர் டங்க்ல என்னால எழுத முடியுமான்னு கேட்டா முடியாது. ஒரு தெலுங்கு பேசுறவனோ கன்னட பேசுறவரோ அவரோட ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுத முடியுமான்னு கேட்டா முடியாது. ஆனா ஹிந்தி பேசுறவனுக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு. அவன் தாய்மொழியில அதை படிச்சு எழுத முடியுது. நீ 22 ஷெட்யூல் லாங்குவேஜ்னு வைக்க வேண்டியதானே? நீதான் எல்லா மொழியும் சமமா ட்ரீட் பண்ற ஆளாச்சு. எல்லா மொழியும் சமம்னா நீ 22 மொழியிலையும் நீ எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் இது பண்ண வேண்டியதானே? ஏன் பண்ண மாட்டேற?
ஏன்னா அவனுங்களை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு அந்த அட்வான்டேஜ் தேவை, அந்த அட்வான்டேஜ் வேணும். அதுக்காக தான் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இங்கிலீஷையும் தூக்கறதுக்கு ரெடியா இருப்பானுங்க, எல்லாம் ஹிந்திலேயே எழுதிட்டு. அதுக்கு தான் அடி போட்டுக்கிட்டு இருக்கானுங்க ஹக்கி சொன்ன மாதிரி. இல்ல அந்த இங்கிலீஷை தூக்குறதுக்கு தான் இப்ப இந்த பிரச்சனையை கொண்டு வந்திருக்கானுங்க. அவனுக்கு அல்டிமேட் தேவை கோல் இங்கிலீஷ், ஏன்னா அவனுக்கு இங்கிலீஷ் வர மாட்டேது. இது கொலோனியல் லாங்குவேஜ், இது வந்து தேவையில்லைன்னு தான் சொல்லிருக்காங்க ஆரம்பத்துல இருந்து அப்படின்னு போட்டு. இல்ல முந்துச்சு எனக்கு ஸ்ரீதர் வெம்புலா பேசுனது பார்த்ததுக்கு அப்புறம் தான், அந்த ட்வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கடுப்பாச்சு இன்னும். டேய் நீ ஜோவை வந்து எங்க எதுக்கு ஆரம்பிச்ச, யாருக்காக ஆரம்பிச்ச, நீ எப்ப ஆரம்பிச்ச, நீ 2010 வந்து டிஎல்எஃப்ல சென்னையில வந்து நீ ஜோ ஆரம்பிச்ச, நீ கிளைண்ட் கிட்ட வந்து இந்தியில பேசி வந்து கிளைண்ட் கன்வின்ஸ் பண்ணியா, இந்தியில பேசி கன்வின்ஸ் பண்ணியா? இல்ல உனக்கு வந்து ஒர்க்கர்ஸ் எல்லாத்துலயுமே வந்து இங்கிலீஷ்ல பேச சொன்னியா இல்ல இந்தியில பேச சொன்னியா? அதுக்கு தான் இவரு உனக்கு நம்ம கோடிங் பண்ண எல்லாருமே வந்து இங்கிலீஷ்ல கோடிங் பண்ணணும், எங்க இந்தியில கோடிங் பண்ண பாப்போமே. இல்ல அதுக்கு தான் இவரு நம்ம எம்பி அப்துல்லா அவரு போட்டிருந்தார் ரிப்ளை. டெல்லியில இது ஓபன் பண்ணிருக்கீங்களே கட்சி, இதுல இருக்கேன் உங்க ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாம் அரவு படிச்சுட்டாங்களான்னு டெல்லியில இதை படிச்சுட்டு தான் இது ஓபன் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தாரு. அவன் வைக்கிற ஆர்குமெண்ட் எல்லாம் அப்படிதான் இருக்கு, முட்டாத்தனமா தான் இருக்கு. அவன் ஆபீஸ்ல இன்டர்வியூ போயிருக்கான் தாஷு. ஓகே கிட்டத்தட்ட ஜோஹோலியா 6 ரவுண்ட் வச்சுட்டு இருந்தான் 2010. ஓகே 6 ரவுண்ட் இன்டர்வியூ. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூ என்ன தெரியுமா? இங்கிலீஷா? இங்கிலீஷ் கம்யூனிகேஷன். எந்த கம்பெனி எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு செல்ஃப் இன்ட்ரோ இன்டராக்ஷன் இந்த மாதிரி இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் தான் செக் பண்ணுவான். இவனுங்க ஹிந்தி ஹாட்லன்னு சொல்ற இந்தூர், மத்திய பிரதேஷ் இந்தூர்ல எல்லாம் கூட ஃப்ரெண்ட்ஸ் போய் பார்த்தா அங்கேயுமே இன்டர்வியூ வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்பவுமே இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் தான் செக் பண்றான். ஆனா இவனுங்க கேட்டா ஹிந்தி வந்து இந்த லாங்குவேஜ், கொலோனியல் லாங்குவேஜ், கொலோனியல் மைண்ட் செட்டுமாங்க. ஏன்னா அவனுக்கு ஹிந்தி வராது, இங்கிலீஷ் வராது, ஹிந்தியை தாண்டி வேற எதுவும் வராது. நான் வேலை பார்த்த எனக்கு அது பகுதி யாரு? ஆச்சரியம் சுபாஷ் ப்ரோ, நீங்க சொல்றது ஆச்சரியமா தோணல. அவன் சங்கீத் நாய் தான் அவன் எல்லாம் லோகோ. அவன் ஆபீஸ்க்குள்ள போய் பாருன்னு வச்சுக்க, முக்காவாசி அவங்க தான் இருப்பானுங்க, எல்லாம் அப்பா தான் இருப்பானுங்க, பாஜக தான் இருப்பானுங்க. அப்பத்துல இருந்து அவன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். அவன் உள்ள பாத்தீங்கன்னா முக்காவாசி பாஜக தான் சப்போர்ட் பண்றவன் தான். எப்பவுமே அவன் கிடையாது, எல்லாரும் நூல் போட்டு தான் வந்துட்டு உள்ள போனாரு. நீங்க உள்ள போனாலே ஃபர்ஸ்ட் அவங்க எல்லாம் தான் இருக்கணும், அந்த மாதிரிலாம் ஃபர்ஸ்ட் அவன் சூஸே பண்ணணும். நாம சூஸ் பண்ணனா கம்மி தான் பர்சன்டேஜ், அந்த ப்ரியாரிட்டியே வச்சிருக்கான் உள்ளுக்குள்ள. அவங்க ஆளுங்களுக்கு அந்த அளவுக்கு இது பார்த்து தான் இருப்பான். அவன் உள்ள இருக்க ஆளுங்கெல்லாம் சுத்தி வச்சிருக்கான். அவன் பேசுறதுலாம் யாருமே ஏதாவது மதிக்க மாட்டான். அவன் பண்றதே பிரார்த்தம் அவன். இல்ல மதன், 2011 10 11 அந்த டைம்ல நான் போயிருந்தப்ப எனக்கு வந்து என்னன்னா, நான் வந்து சரி ஓகே வந்துச்சு, நான் அட்டென்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகேங்களா? நான் வந்து செலக்ட் ஆகலன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து பேசல. எனக்கு வந்து அவசியம் கிடையாது. நான் இன்னும் அதே பக்கத்து ஆஃபீஸ் இன்னொரு ஆஃபீஸ் செலக்ட் ஆயிட்டேன் நான். இட்ஸ் நாட் எ திங். ஆனா என்ன தெரியுமா இவன் பண்ணிட்டு இருந்தான்? தினமும் வந்து மத்தியானம் வந்து என் கூட இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணியிருந்தாங்க, என் ஜூனியர்ஸ் எல்லாமே. அந்த பசங்க உள்ள போகும்போது என்ன சொன்னாங்கன்னா, அண்ணன் நல்லா பாத்துக்கிறாங்கண்ணே, மத்தியானம் சிக்கன் பிரியாணிண்ணே, நைட்டு போயிருந்தா சிக்கன் பிரியாணி தானே அப்படின்னு. எனக்கு புரியலதான், இப்பதான் எனக்கு புரிய வருது. நீ வந்து உனக்கு ஒர்க் பண்றதுக்காக ஆட்கள் இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னா, ஒரு விஷயத்த நீ பண்ற அப்படின்னா, நீ வெளியே வந்து உட்காந்துட்டு நீ வந்து இந்த வெஜிடேரியனை பத்தி நீ வந்து ஜாஸ்தி வந்து ப்ரொமோட் பண்ற, ஆனா ஆபீஸ்க்குள்ள வந்து சிக்கன் பிரியாணி போட்டுக்கிறேன் பொருள். எனக்கு இத்தனைக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தான் தெரியுமா? வேலை ஆகணும்ல. எக்ஸாக்ட்லி. அதாவது இவன் வளர்ந்து வர வரைக்கும் இந்த 20 வருஷம் 15 வருஷத்துக்கு ஒரு விஷயத்த பண்ணியாச்சு. வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்ப வந்து அப்படியே வந்து ரூட்டை மாத்தியாச்சு. இப்போ அவனு இல்ல, எந்த நீங்க இப்போ இதுல பாக்குறீங்களா, ட்விட்டர்ல ஓவரா பிஜேபிக்கு கம்பு சுத்துற இவன் ஸ்ரீதர் வேம்பா இருந்தாங்க சரி, இப்போ நிறைய இந்த மாதிரி இவனுங்கெல்லாம் இருக்கானுங்கல்ல, இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்துட்டு இதை சடனா திடீர்னு பாலிடிக்ஸோ இல்ல பாலிடிக்ஸ் சார்ந்து கருத்து தெரிவிக்கிறவன் எல்லாம் அதிகாரத்துக்கு பக்கத்துல இருக்கணும்ன்றதுதான் அவனுடைய நோக்கமே தவிர அவனுக்குலாம் தனியா ஐடியாலஜியோ எதுவுமே கிடையாது. நாளைக்கு கவர்மெண்ட் மாறினா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். அவன்லாம் ஒரு ஆளுமே கருத வேண்டிய அவசியம் இல்லை. அவன்கிட்ட இருந்து வரக்கூடிய பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்லாம் டஸ்ட்பின் தான். நேரத்துக்கு ஏத்த மாதிரி அப்ப இருக்க அதிகாரத்துல யார் இருக்காலோ அதுக்கு ஏத்த மாதிரி தங்களை மாத்திக்கக்கூடிய ஆட்கள் தான். ஸோ நீ இந்த மும்மொழி கொள்கையை வந்து ஆதரிக்கிறல்ல, அப்ப என்ன பண்ண?
இங்க இருக்க கம்பெனி எடுத்துட்டு போயிட்டு நீ வந்து வேற எங்கேயும் வச்சுக்கோ, டெல்லியில வச்சுக்கோ கம்ப்ளீட்டா. யார் வந்து ஒர்க் பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்போ. எத்தனை பேர் நார்த் இந்தியன்ஸ் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இங்கிலீஷ் இல்லாம, கம்யூனிகேட் பண்ண முடியாம, ப்ராப்பரா வந்து சொல்ல வர வேண்டிய விஷயத்த வந்து சொல்ல முடியாம, ஏதோ ஒன்று அவங்க பாட்டுக்கு கத்துக்கிட்டு தெரிஞ்ச இதுல வந்து பேசிட்டு இங்கிலீஷ்ல பேசிட்டு அவங்க வந்து இன்டர்வியூல கஷ்டப்படுறது எனக்கு தெரியும். பிகாஸ் நான் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன். நான் ஹைரிங் அப்ப வரும்போது அவன் என்ன சொல்ல, அவன் ரெஸ்யூம்ல ஒன்று இருக்கும், ரெஸ்யூம் வந்து நல்லா பண்ணிடுறாங்க, காசு கொடுத்து ஏதோ பண்ணிடுறாங்க. ஆனா நீ கேள்வி கேட்கும் போது அதை ரிப்ளை பண்றாங்க தெரியுமா, அங்க வந்து கஷ்டப்படுறாங்க தெரியுமா, அது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. அவ்வளவுதான் அவங்களோட புரிதலே இருக்கு. லாங்குவேஜ் இஸ் வை இம்பார்ட்டன்ட். அண்ணா சொன்ன மாதிரிதான், தாய்மொழி தமிழ் இருக்கு, அத்தைமொழி இங்கிலீஷ் இருக்கு, வந்து இந்த இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார்ல, அந்த மாதிரிதான் நம்மளுக்கு. என்ன தேவைக்கு நான் படிக்கணும்? எனக்காக ஒரு பர்சன்ட் வந்து இதனால எனக்கு யூஸ் இருக்கு, நாங்க படிக்கிறோம், ஃபைன், நாங்க படிச்சு முடிச்சிட்டோம், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன எதனால எனக்கு வந்து ஆக போதும்? கம்யூனிகேஷன் பண்றதுக்கு தானே. எனக்கு தேவையில்லையே, தான் ஏஐ வந்துருச்சு. இப்ப நான் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றேனோ ஐபோன் யூஸ் பண்றேனோ, நான் ஏஐ யூஸ் பண்ணி என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து கத்துப்பேனே. இப்ப வந்து நான் ஒரு டிராவலர் பிளாக் ஒரு ஃபுட் பிளாகரா இருக்கேன். அவன் என்ன எல்லா மொழியும் கத்து வச்சுட்டான் போற ஒரு இருக்கும் கிடையாது தானே. டிரான்ஸ்லேட்டர் யூஸ் பண்ணி அவன் பேசுறது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குதான், அவன் அப்படியே பார்த்துட்டு போறான், அப்படியே கத்துக்கிறான், அவன் அப்படியே பேசுறான், அவ்வளவுதானே. எனக்கு நான் போற ஊருக்கு என்ன பேசணும்னு எனக்கு அப்ப தேவை இருந்தா போதுமே தவிர, என் வாழ்க்கை ஃபுல்லா ஒரு மொழி எக்ஸ்ட்ரா திணிப்பு எனக்கு தேவை கிடையாது. ஆல்ரெடி 12 சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கோம் ஸ்கூல்ல நம்ம. இதுல 13ஆவதா ஒண்ணு கொண்டு வரும்போது அங்கதானே பிரச்சனையே ஆரம்பிக்குது. நான் என் எக்ஸ்பீரியன்ஸே சொல்றேன். 5th வரைக்கும் செகண்ட் லாங்குவேஜ் வந்து நான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சேன். எனக்கு தமிழும் இருந்துச்சு, ஹிந்தியும் இருந்துச்சு. நான் ஹிந்தி எடுத்தேன். எதுக்கு எடுத்தேன்னு எனக்கும் தெரியாது. என்னால படிக்க முடியல, எனக்கு புரியல. அதுக்கப்புறம் தமிழ் மாறினதுக்கு அப்புறம் 6th இருந்து என்னால சுத்தமா எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல எதுவுமே. இத்தனையும் எங்க அம்மா ஒரு டீச்சர். என் 2 வருஷம் என் அம்மா என் கூட உட்கார்ந்து எனக்கு தமிழ் கத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் தமிழ்ல தான் ஐஎஸ் மார்க் வாங்கிட்டு இருந்தேன் கடைசி வரைக்கும். ஒரு விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சு அதோட ஒரு மனசோட நம்ம படிக்கும் போது அது மண்டைக்குள்ள ஏறும். சரியா? ஒரு திணிப்புக்காக ஒரு விஷயத்த நம்ம படிக்கும் போது அது நம்மளால படிக்க முடியாது. எக்ஸ்ட்ரா பாரம் தான் எல்லாருக்குமே. நீங்க சொன்ன மாதிரி 4 பேர் எல்லாருமே வந்து ஓகே ஃபைன். நீங்க சிம்பிள் கேள்விதாங்க. 40 பேர் இருக்கிற கிளாஸ்ல வந்து 10 பேர் வந்து எனக்கு மலையாளம் படிக்கணும் அப்படின்றான், 10 பேர் தெலுங்கு படிக்கணும்ன்றான், 10 பேர் எனக்கு ஸ்பானிஷ் படிக்கணும்ன்றான், 10 பேர் எனக்கு ஜெர்மன் படிக்கணும் அப்படின்றான். இந்த 40 பேருக்குமே நீங்க வந்து தனித்தனியா டீச்சர்ஸ் போடுவீங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி. அந்த டீச்சர்ஸ் போட்டு யாரு காசு கொடுப்பாங்க? மாநிலமா இல்ல வந்து இவங்களா? ஒன்றியமா? அப்படி ஒன்றியம் காசு கொடுத்தா வந்து ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு செலவு, எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்கு? நம்ம கிட்ட மட்டும் கிட்டத்தட்ட 57,000 ஸ்கூல்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல் பிளஸ் எய்டட் ஸ்கூல்ஸ். இத்தனை ஸ்கூல்களையும் வந்து நம்ம வந்து உள்ள வந்து ஒரு தனித்தனியா டீச்சர்ஸ் போட முடியுமா? ஒரு லாங்குவேஜ்க்கும் நீங்க எந்த லாங்குவேஜ் படிக்கலாம்னு சொல்றாங்கல்ல, அத்தனை லாங்குவேஜ்க்கும் நம்ம டீச்சர்ஸ் உருவாக்க முடியுமா? அந்த அளவுக்கு டீச்சர்ஸ் இருக்கா? அதற்கான ஆய்வறிக்கை இருக்கா? இத்தனை லாங்குவேஜ்ல இத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க, இந்த லாங்குவேஜ்க்கு இத்தனை டீச்சர்ஸ், இந்த லாங்குவேஜ் இத்தனை டீச்சர்ஸ்னு சொல்லி இருக்காங்களா? இது வந்து நாடு ஃபுல்லா நீங்க கொண்டு வரப்ப வந்து அதை நம்ம எப்படி நம்ம வந்து எடுத்துட்டு போறதப்ப?
அதுல இன்னொரு விஷயமும் இருக்குண்ணா. என்னன்னா, இப்போ ஸ்கூல்ல அது ஒரு பசங்க வச்சுக்கோங்க, ஒரு கிளாஸ் தமிழ் பசங்க வச்சுக்கலாம். அதை வந்து ஒருத்தர் ஹிந்தின்றான், ஒருத்தன் வந்து தெலுங்குன்றான், ஒருத்தன் மலையாளம்ன்றான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 பேர் 20 பேர் வச்சுக்கோங்க. அந்த பர்டிகுலர் கிளாஸ் நடக்கிறப்ப அந்த பையன் என்ன பண்ணுவான்? சும்மா வெட்டியா உட்காந்துட்டு இருப்பான். இல்ல அவன் தனியா கிளாஸ் பிரிப்பீங்களா? எப்படி அது? எனக்கு அது எந்த ஆங்கிள் எடுத்துட்டு போறாங்கன்னு தெரியாது. ஒரு கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவானுங்க. சொல்லுங்க. ப்ராக்டிக்கலா அது எப்படி ஒர்க் ஆகும்னா ஒரு 50 பேர் வந்து ஒரு லாங்குவேஜ் எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழோ ஹிந்தியோ சூஸ் பண்றாங்கன்னா, மிச்சம் இருக்கக்கூடிய 10 பசங்க வேற வேற லாங்குவேஜ் கேட்கும்போது மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது அவங்களையும் எல்லாரும் இதான் எடுத்திருக்காங்க, நமக்கு டீச்சர் இல்லைன்னு கன்வின்ஸ் பண்ணி அந்த மெஜாரிட்டி லாங்குவேஜுக்குள்ள தான் தள்ளுவாங்க. அந்த இடத்துல தான் ஹிந்தி இருக்கு. அந்த மெஜாரிட்டி பேர் சூஸ் பண்ணக்கூடிய அந்த தேர்ட் லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து ஹிந்தியா தான் இருக்கும். நீங்களே சொன்னீங்களா, நான் ஹிந்தி எடுத்தேன், ஏன் எடுத்தேன்னு தெரியலன்ட்டு. ஸோ அவங்க வந்து ஹிந்தியை தான் பெரும்பாலும் சூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இவங்க என்னதான் இது வந்து ஹிந்தி மட்டும் இல்ல, வேற லாங்குவேஜ் எடுக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாலும் இன் ரியாலிட்டி அது ஒர்க் ஆகாது. ஏன்னா அதுக்கான டீச்சர்ஸோ அதுக்கான ரிசோர்ஸஸோ இங்க கிடையாது. அப்படி இருக்க பட்சத்துல தே வில் பி ஃபோர்ஸ் டு டேக் ஹிந்தி. ஏன்னா வேற 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 இதுக்கு டீச்சர் நியமிக்க முடியாதுன்ற பட்சத்துல எதர் தே ஹாவ் டு வெயிட், இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் வந்து இதை அரேஞ்ச் பண்ணுவாங்க. எப்படி பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இன் ரியாலிட்டியில அது அப்படிதான் நடக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம எதிர்க்கிறோம். நீ என்னதான் 3வது லாங்குவேஜ் வேற எடுத்துக்கலாம், நீ ஜெர்மன் படிக்கலாம், இது படிக்கலாம்னு அவங்க ஆசை காட்டினாலும் ப்ராக்டிக்கலா அது நடக்காது. இன்னொரு மேட்டரும் இருக்குண்ணே. நான் உத்தேசம் என்னன்னா, நான் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன்னு நான் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். என்ன ஸ்கூல்னா, இந்து பாரத அறக்கட்டளை நான் வச்சிருக்கானுங்க. இந்து முன்னாடி வச்சிருப்பாங்க. அந்த அறக்கோட்டையில வந்து ஸ்கூல்ல நிறைய இருக்கு. விவேகானந்த ஸ்கூலு, நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு, சங்கியோட ஸ்கூல்ஸ் எல்லாம். நான் வந்து 1வது 5வது வரைக்கும் அங்கதான் படிச்சேன். அப்போ தான் நான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாறினேன். 1வது 5வது வரைக்கும் அங்க படிக்கிறப்ப எனக்கு வந்து ஹிந்தி கம்பல்சரி. ஹிந்தி ஓகேங்களா? அது மெட்ரிகுலேஷன் தான் கம்பல்சரி. மெட்ரிகுலேஷன் ஹிந்தி கொடுத்துருந்தான். அப்போ அது ஒண்ணு. பிராக்டிக்கல்னு ஒண்ணு வைப்பான். பிராக்டிக்கல் எப்பன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆனுவல் வருஷம் முடியிறப்போ வந்து ஒரு பிராக்டிக்கல் வைப்போம். பிராக்டிக்கல்னா அந்த 3வது பசங்க, 4வது பசங்க, 5வது பசங்க, 5வது அந்த 3வதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் நினைக்கிறது. ஓகேவா? அந்த பிராக்டிக்கல் என்னன்னு வச்சுக்கோங்க, சமஸ்கிருதம் தான் பிராக்டிக்கல். ஓகேவா? சமஸ்கிருத எக்ஸாம் வைப்பான். அந்த எக்ஸாம்ல நீ பாஸ் ஆகணும். ஓகேங்களா? அது வந்து வருஷம் கழிச்சு ஒரு விஷயமா வைப்பானுங்க. அது கணக்குல வராது. இருந்தாலும் வந்து சமஸ்கிருதத்தை படின்னு சொல்லுவானுங்க. அது திணிக்கிறது தான் அது பேரு. சப்ஜெக்டா இல்லைன்னா கூட தனியா அவனுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்து இதை படிங்க அப்படின்னு சொல்லி படிக்க வச்சுதான் எக்ஸாம் பாஸ் பண்ணி வைப்பான் எல்லாத்தையுமே. அது வந்து 10th வரைக்கும் இருந்துச்சு. தெரிஞ்சு அப்பெல்லாம் அந்த கவர்மெண்ட் கொஞ்சம் இது பண்ணதுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் இது பண்ணிட்டானுங்க. ஆனா ஹிந்தி இருக்கு இப்ப வரைக்குமே கம்பல்சரி அவனுங்க ஸ்கூல்லலாம். அது படிச்சே அவனு இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவானுங்க. அவனுங்க இந்த பிராக்டிகல் வைக்கிறேன் அது வைக்கிறேன் சொல்லி சமஸ்கிருதாங்க திணிப்பானுங்க. பகவத்கீதை ஸ்லோகன் போறேன்னு ஸ்கூல்ல போட்டு இருப்பானுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க அவங்கெல்லாம் சில்ட்ரோடலாம். அது பண்ணு ட்ரை பண்றோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதான் பேசுறீங்க. नाम है तनवीर मुश्ताक। सिर्फ तमिल में पढ़ाएंगे, महाराष्ट्र में सिर्फ मराठी में पढ़ाएंगे। और 2 लैंग्वेज पॉलिसी था ना? नहीं, the schools in India since independence has been divided into 2. Britishers जब छोड़ के गए ना, they left English medium schools because of Catholic schools and all this. So English medium schools were there since before independence time. हाँ. So independence time. யார் மேய்க்குது? ப்ரொஃபஸர் தான் நினைக்கிறேன். ப்ரொஃபஸர் அங்க விவாதம் பண்ணிட்டு இருக்காப்ல. முடிஞ்சா வரைக்கும் தூக்கிட்டு வாங்க, பேசலாம். அக்கி என்ன நீ தாவக்கலையை போட்டு கமாண்ட்ல போயிட்டு வீடியோ போட்டு எடிட் மாசம் எடிட் பண்ணி போட்டு. யாரு அது போடல? ஆமாமா, அவனா எனக்கு பார்த்தவொடனே சிரிப்பு வந்துச்சு. நீ வெயிட் பண்றான நேர்ல வர. டேய் யாருக்கு அவர் யாருன்னு தெரியுமா உனக்கு? அவரை பத்தி என்ன தெரியும்? இவனுங்களுக்கு இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அதை பார்த்தாலும் எடிட் மாஸ் வீடியோ இதை தவிர்த்து வேற எதுவும் வராது. ஒண்ணுமே பண்ணாம எல்லாத்தையும் பண்ணி கிழிச்சிட்ட மாதிரி வீடியோ போடுறது மட்டும் தான் தெரியுது.
1986 நினைக்கிறேன். போயிட்டு அவங்க ஒப்பம் போயிட்டு நின்னா நினைக்கிறேன். 86ஆ ஞாபகம் சரியா 80 நினைக்கிறேன். கேட்டா அவன் அப்பா படம் பண்ணாங்க. ஐயா வசதி எழுத்தாங்க ஐயா கொஞ்சம் சொல்லி போயிட்டு கை கட்டி ஏய் அவங்க அப்பா டவுஜர் போ அவன் டவுஜர் போட்டு சுத்திட்டு இருக்கப்ப அது வந்து வசதி எழுதிட்டு இருந்தாப்புல அவன் அப்பன். நான் வந்து அவரை உட்காந்து இங்க வந்து இது வச்சு பேசிட்டு இருக்கான் ஈட்டு வச்சு அவருக்கு முடியும் கருதலைங்க. அடுத்து எண்டிகமா தான் இவங்க வருவானுங்க. இப்போ கலைஞர் வரையும் வந்தாங்களா என்னவனுங்க இதுக்கு போ நேத்து இல்லையா நேத்து ஒரு ட்வீட் ஒன்று பார்த்தேன். இப்போ என்னன்னு போட்டிருந்தான்னா ஏதோ இந்த திருப்பாச்சி படத்த ஒரு பாட்டு இல்ல உன்னை யாரும் பெத்திருக்க என்னை யாரும் பெத்திருக்க ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பிடா அப்படின்னு ஒரு லைன் வரும்ல. அந்த லைன் வரும்போது நான் சின்ன பையனா இருந்தேன். அப்ப அணிலா மாறினவன் தான் இப்ப வரைக்கும் அணிலா தான் இருக்கேன் அப்படின்னு போட்டிருந்தேன். அச்சல் எம்ஜிஆர் பாட்டை கேட்டு என்னமோ எம்ஜிஆர் வந்து அவரே சொந்தமா எழுதி புரட்சி பண்ணாரு அப்படின்னு நம்பிக்கிட்டு பின்னாடி போன ஒரு தற்கொலை கூட்டம் இருந்துச்சுல்ல. அந்த தற்கொலை கூட்டம் மாதிரி நீ விஜய் பாட்டு என்னமோ இவரே அவருடைய சொந்த சோசியல் கருத்துக்கள் எல்லாம் அப்படியே பாட்டுல எழுதி இவரே பாடிருக்காருன்னு நினைச்சிட்டு அன்னைக்கு அணிலா மாறினவன் இன்னி வரைக்கும் அண்ணனுக்கு அணிலா இருக்கிறேன். நீலாம் சரியான பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியம். அப்பதான் இந்த மாதிரி சரியாகல. அது அப்பதான் அப்பவுமே அப்ப எம்ஜிஆர் காலத்தையாவது சரி ஓகே ஏன்டா லிரிக் லேட்டர் தான் எழுதுவாங்க பாடுறேன் வேற கொடுத்தா மியூசிக் டேரக்டர் எடுத்தேன்னு கூட தெரியாது. உங்க அண்ணன் லிப் மூவ் போட்டு கொடுத்தது இல்லாம உங்க அண்ணன் புரட்சியெல்லாம் ஆகிட்டான். புரியல. அந்த பாட்டுக்கு மட்டும் அண்ணனுக்கு கிரெடிட் அண்ணன் எம்ஜிஆர் சொல்றதுலாம் கரெக்ட் தான். எம்ஜிஆரோட படத்துல பாத்துருங்க இந்த மாதிரி பாட்டுல எல்லாம் புரட்சி இருக்கும். பாட்டுல நல்லா புரட்சிகரமான ரைட்ஸ் தான் இருக்கும். பாட்டு முடிஞ்சோடனே போயிட்டு ஹீரோயின் பண்ணிட்டு இருப்பாரு. அதெல்லாம் வந்து புரட்சி பண்ணிட்டு இருப்பாரு. அத புடிச்சுட்டு அதே நல்லா வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேடம். அங்க போனா ஹராஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தாய்மார்களுக்கு எம்ஜிஆர் படம்லாம் எம்ஜிஆர் பாட்டுல அப்படிதான் இருக்கும். அம்மாக்கள் தாய்மார்கள் பாட்டுல அப்படியே கிளவிகள் எல்லாம் கூட்டு வச்சு உட்காருது. அடுத்த சீனை பார்த்தா ஹீரோயின் ராகிங் பண்றது. ஹீரோயின் எது பண்றது இருக்கட்டும். அதுக்கப்புறம் நேர்ல வந்து ஐயா என்ன பண்ணுவாரு ராமாபுரம் தோட்டத்து அது மாதிரிதான் இவனுங்களும் இருக்காங்க. பாட்டுல பாத்தியா புரட்சிகரமா அப்படிங்கிற பாட்டை தவிர்த்து மத்ததெல்லாம் பண்ணானே அது பாத்தியா. ஏடிஎம்கே காரனே இப்ப எம்ஜிஆர் பேசுறது இல்ல, அமைதியா இருக்கான். ஜெயலலிதாவே பேசுறது. அவங்க எப்பயாவது இவன் யார் எடப்பாடியை வந்து பிராண்ட் பண்ணணும்னு உட்காந்துருக்காங்க. புரட்சியாளர், பசுமை காவலர், விவசாயிகளின் ஏதாவது இதுல தெரியுமா ஃபர்ஸ்ட் பேங்க் 2011 அந்த அம்மா வந்து நின்று இருக்கும். இவங்க எல்லாம் காலை கீழே இருப்பானுங்க. இப்ப வந்து அந்த அம்மாவோட போட்டோ வந்து இந்த இதுல மாட்டுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து மேல வந்து லைனா ஸ்டாம்ப் பேப்பர்ல ஓட்டுற மாதிரி ஒட்டி வச்சிருக்கானுங்க. ஓகேவா? எடப்பாடி பெருசா இருக்கான், எடப்பாடி காலை கீழே இவனுங்களா இருக்கானுங்க. நாளைக்கு எடப்பாடி அவ்வளவுதான் மாறிட்டே இருக்காது. ஒருத்தர் செட்டா போடுவாங்க ஸ்டாம்ப் மாதிரி ஒட்டிடுவானுங்க அந்த கட்சியில. அது நடக்கும். இந்த விஜய் வந்து சச்சின் படத்துல கேட்பான் வேர்ல்டு என்னது காலேஜ் பியூட்டி ஷாலினி அப்படியா அப்படின்னா ஆமா இவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு அவனு நீ பில்டப் பண்ண அப்படின்ற மாதிரி அப்படிதான் கேட்க தோணுது. இவகிட்ட என்ன இருக்குன்னு இவனை என்னமோ வந்து ரைஸ் ஆஃப் ஃபியூச்சர் ஹோப் ஆஃப் தமிழ்நாடுன்னு இவனை போட்டு பண்றீங்க அப்படின்னு கேட்கணும்னு தோணுது. அண்ணனுக்கு வந்து இதை சொல்றதுக்கு சரி நீ வந்து எதிர்க்கிற ஓகே, நீ பேர் சொல்றதுக்கே இந்த நடுக்கு நடக்கிறியே உன்னை நம்பி இவர் நான் ட்வீட்டே போட்டான். ஏன்டா ஏன் உன் வாயில திமுக பாஜக வர மாட்டேன்றீங்க? நீ இருப்படா நான் இருக்க வேணாமா? அவருக்கு விஜய் மைண்ட் ரைட் அதாவது இருக்கு சொல்லிட்டு நீ போயிருவேன். அவன் இருக்க வேணாமா? ஆக்சுவலா நண்பன் இப்பதான் ட்வீட் போட்டிருக்கான். லோயலா மொழி ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா புதிய தலைமுறை நினைக்கிறேன். அப்போ கேட்டதுக்கு
ஐயநாதன் வந்து வெளியே போனார்ல அந்த டைம் வந்து கொடுத்த வேளாமணி கொடுத்த இன்டர்வியூ புதிய தலைமுறைக்கு. அப்ப வந்து இந்த குற்றச்சாட்டு வச்சாங்க, அண்ணன் யாருமே வந்து விஜய் யாருமே வந்து சந்திக்க முடியாது எல்லாமே இதுக்கு அனுமதி கிடைக்கும் எல்லாமே. ஆனா அதுவும் இல்லையே, அதெல்லாம் போய் சந்திச்சு நான் கூட போவேன், அண்ணன் பார்ப்பேன், அண்ணனுக்கு வந்து இதெல்லாம் அது அறிவுரை எங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நாங்க சஜஷன் சொல்லுவோம், இந்த மாதிரி அந்த மாதிரி சொல்லுவோம். நானே கூட சொல்லியிருக்கேன், அண்ணன் நீங்க இந்த மாதிரி வந்து திமுக பாஜக வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க, அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு நானே சொல்லியிருக்கேன் அப்படின்னு இவனே சொல்லியிருந்தான். அவனுக்கே ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டான். அவனுக்கே ஒரு விஜயை தவிர மத்த எல்லாருக்கும் உறுத்தி இருக்கு, ஆனா விஜய்க்கு மட்டும் தான் தெரியும் ஏன் சொல்லலன்னு. ஏன் பாஜக, திமுக, உதயநிதி, ஸ்டாலின், மோடி, அமித்ஷா இந்த பேர்லாம் வாயில வர மாட்டேங்குது அப்படின்னு. அது என்னன்னா அது ஒரு இது. இப்போ நம்ம முதல்வர் வந்து அண்ணாமலை பேரை பெருசா சொல்ல மாட்டாரு, சீமான் பேரை சொல்ல மாட்டாரு, பல பேரை சொல்ல மாட்டாரு. சொன்னா எடப்பாடி பழனிசாமி, அதை விட்டா மோடி, பிரதான எதிர்கட்சியா அவர் யார இது பண்றாரோ அவங்களோட பேர் தான் மென்ஷன் பண்ணுவாரு. அண்ணன் யாருன்னா இது அண்ணன் யாருன்னா அண்ணன் எப்படின்னா அண்ணன் ஒருபடி மேலே எடுத்து போயிட்டாரு. அண்ணன் தன்னை வந்து அரசியல்வாதி ரேஞ்சிலே இல்ல, அவர் ஒரு ரட்சகர் இல்லையா, தமிழ்நாட்டையே மொத்தமா மீட்பர் இல்லையா, அதனால அவர் யார் பேரும் சொல்ல மாட்டாரு. ஸ்டாலின் பேர் சொல்றோம்னா அவருக்கு வந்து அவர் ஸ்டாலின் பேர் சொல்றதுன்னா அவருக்கு வந்து ஒரு இழுக்கு மாதிரி. அவரு ஸ்டாலின் இஸ் ஸ்மால் பாய், மோடி இஸ் ஸ்மால் பாய், அமித்ஷா இஸ் ஸ்மால் பாய். அவங்கள பேர்ல நான் என்னுடைய வார்த்தை, நான் எப்படிப்பட்ட தலைவன், நான் எப்படிப்பட்ட ரட்சகன், என்னுடைய வாயில இருந்து அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன சொன்னாலும் மக்கள் காது கொடுத்து கேட்டு என்ன வந்து கொண்டு போய் உட்காந்துருவாங்க. அந்த மொழி விஷயம் இருக்குல்ல, அண்ணன் பேசுதான் வெளியே தெரியும். மொழின்னு ஒரு சண்டை நடக்குது, அதுக்கு பேசிட்டு இருக்காங்க. வரலாறு தெரியுமாடா, தெரிஞ்சோ பேசுகிறா, எல்லாம் தாத்திட்டா இருக்குடா கொஞ்சமாச்சு. அண்ணனுக்கே ஒரு இடம் இல்ல. நேற்று வந்து புதுசா ஒரு பிரச்சனை மொழி போறதுனாலடா, புதுசா ஒரு பிரச்சனை வந்துருக்கு, மொழி போறான். ஐயோ 70 வருஷமா எனக்கு கோபமா இருந்தியா, 70 வருஷமா இங்க என்ன நடக்குதுன்னா தெரியுமா? கொள்கை தலைவரா வச்சிருக்கான், அதுவே தெரியாது அவனுக்கு. பெரியார் மொழி போறதுக்கு என்ன பண்ணாரு, இவங்க என்ன பண்ணாங்க, பெரியாரே இன்னைக்கு காலைல ஒருத்தன் கேக்குறான் திராவிடம் தான் என்ன, நீயே டிவிக்கு எதுனடா, பெரியார் தான் அவன் தலைவர், நீ சொல்றான். அதுக்கு நான் எங்க அண்ணன் பெரியாரை மட்டும் தான் ஏத்துக்கிட்டாரு, திராவிடத்தை ஏத்துக்கலன்றான். இவனுக்கு நான் என்ன பதில் சொல்றேன்? அது எதுக்கு தமிழ் தேசியமும் திராவிட இருக்குன்னு சொன்னான் அவன். ஏங்க நான் கூட இவன் 1000 அடிப்பு 100 அடிப்பானும் போது உண்மையா ஏதோ அதை பண்றாங்க. பெஞ்ச் பிரஸ் புஷ் அப்ஸ் அத சொன்னாங்க. வணக்கம் வணக்கம், வாங்க சின்ராஸ் அவர்களே, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் ஐயா. இன்னைக்குதான் கைது போலீஸ் இதெல்லாம் தம்பியை பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து சும்மா வாயுதாரிலேயே நாங்க நெய்தல் படையை கட்டுவோம், அந்த படையை கட்டுவோம்னு இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு போலீஸுக்கு இந்த கத்துறாங்க, அராஜக போலீஸ்ங்கிறாங்க, போலீஸ் இது பண்ணுச்சுங்கிறாங்க. டேய் இதெல்லாம் இப்பதான் இது இருக்கு, இன்னும் பார்க்க வேண்டியது எவ்வளவு இருக்குங்கிற மாதிரி. இல்ல அதுல சின்ராஸ் பாத்தீங்கன்னா இதுல பியூட்டி என்ன அப்படின்னா, இவன் ஏதோ போராளியா போயிடலாம்னு பார்த்தாங்க, கடைசியில பாத்தீங்கன்னா கள்ளடங்கா போட்ட கேஸ்ல கூட்டிட்டு போறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனையா அவருக்கு. போராளி பேஸ்ல எல்லாம் போட்டிருந்தோம்னா பெரிய இதா இருப்பான். இவனுக்கெல்லாம் இந்த கேஸ் ஜாஸ்தி, இதுக்கும் கீழான கேஸ் போட்டிருக்கணும். அது 4 வருஷம் ஒண்ணுமே கண்டுக்கலைங்கவும் சரி நம்மளை பார்த்து பயந்துட்டாங்க போல, அப்படியாக்க இப்படியாக்குன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. எலெக்ஷன் வர்றப்ப தாட்ட ஆட்டம் ஆடணும். 4ல இருந்து பிஜேபியை காட்டிலுமே திட்டுவாரு பாருங்க, சும்மா ஜம்மன் இருக்கு. அப்ப 26க்கு முன்னாடி அண்ணா உள்ள தூக்கி வச்சிருவீங்களா? அது ஏங்க அது நாங்க எதுவும் பண்ணல, இது கோர்ட் ஆர்டர். நீங்க பாட்டு நாங்க யாருமே கிடையாதுங்க, நாங்க பொதுமக்கள். அப்படியெல்லாம் நீங்க சொல்லி தப்பிக்க முடியாது, உங்க ஆட்சி தானே நடக்குது. அப்ப நீங்க தான் காரணம். ஏங்க கோர்ட் ஆர்டர் போடுது, சம்பளம் கிழிக்கிறேன், நாங்களும் அவனை கிழிக்க சொன்னோம். அறிவு இருக்க மாதிரி எது கிழிக்கிறேன்? ஏன்னா நான் போலீஸ் வந்து ஒட்டுவேன், சம்பளம் கிளி நாங்களா சொன்னோம், நீ தான் கிழிச்ச. சரி போலீஸ் கைது பண்ணா என்ன பண்ணணும்? அந்த பூ போட்ட சட்டக்கார மாதிரி, அண்ணே இந்த வரேனே வந்துட்டேன்னு, வண்டியில ஏறுறேன்னு,
3 பேர்லாம் வேணாம், 2 பேர் மட்டும் போவோம். நான் எங்கேயும் ஓடி போக மாட்டேங்கிற மாதிரி அதான் அமைதியா நல்ல பிள்ளை மாதிரி ஏறி ஏங்க இருக்கணும். அண்ணன் அதை விட்டு ஹவுஸ் போட்டு போட்டு ஏங்க ஆஜர் பண்ண சொன்னது நீங்க தான். அது ஏன் இப்படி பண்றீங்க? அதை விட்டு அண்ணனோட போட்டு ஸ்கெடியூல துப்பாக்கியை தூக்கிட்டு நீங்க பெரிய நானும் ரவுடிதார் ராணி ரவுடிதார்னாக்கா அப்புறம் என்ன புடனையில தான் போட்டு எடுத்து போவாங்க. அந்த பூ போட்ட சட்டை போட்ட தம்பியை பாராட்டி ஆகணுங்க. அவன் பாருங்க அப்படியே அமைதியா நடந்து வருவான். போலீஸ் 3 பேர் கூட வேணாம், 2 பேர் போதும். அண்ணே வாங்கின போலீஸ் அப்பவே இல்ல நீங்க அந்த போலீஸ் வீடியோ பாத்தீங்களா? இன்ஸ்பெக்டர் அப்படியே பார்க்கும்போது அவன் தலை என்ன தெறிக்க உள்ள பண்ணுவான்? ஓடலாம் அப்படியே இல்ல அவரை அதான் பிடிச்ச உடனே. இல்லங்க, அவன் ரொம்ப தெளிவான ஆளுங்க. அவன் இன்ஸ்பெக்டரை பார்ப்பான், ஐயோ இன்ஸ்பெக்டர் கிட்டக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவான். ஒரு யூட்டர்னை போட்டு அழகா வீட்டுக்குள்ள போயிடுவான். அப்புறம் வெளியிலேயே வரமாட்டான். அதை யாரோ நோட் பண்ணி கடைசியா கூப்பிட்டுருவாங்க, தம்பி கிழிச்ச நீ தானே வான்னு. இல்ல கார்த்திக், இப்போ இந்த ஸ்பேஸ்லயே பாப்போங்களேன். அதாவது துப்பாக்கி எடுத்து நீட்டுவோம் நம்ம தோட்டா, ஓகேவா சார்? நீங்க கூப்பிட்ட போது வருவேன்னு சொன்னோம், உட்கார போத்தேன். இவ்வளவுதான். நான் அதே மாதிரி டெலிட் பண்ணிட்டு இங்கே லாக் பண்ணிட்டு ஐடியெல்லாம், சார் எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக நமக்கு தெரியாமல் அங்கே போய் மன்னிப்பு கேட்டு வந்துட்டான். யாரு கேஸ் போட்டவங்க காலில் விழுந்து, ஐயா நான் பேசினது தப்பு தான், தயவு செஞ்சு இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுங்க, எனக்கு பிள்ளை குட்டி இருக்கு, குடும்பம் இருக்கு அப்படின்னு நல்லா டீசெண்டாக காலில் விழுந்து கேஸை வாபஸ் வாங்கி 3 மாசம் வராமல் இருந்துட்டு ரூபனை திருநாயுடு துப்பாக்கி எடுத்து நான் சும்மாவேன்னு காமிச்சவன் தோட்டான். மரப்பச்சி நீங்க வந்து இரும்ப ஒரு சந்தோஷமான டிபி வைங்க, இப்படி சோகமா உட்காராதீங்க. என்ன அண்ணன் உள்ள போறாரு, ஜாலியா இருங்க. டாலர் ஒரு விஷயம் எனக்கு ஒரு மெசேஜ் பேசி முடிக்கல. மெசேஜ் டிஎம் இருந்துச்சு. ஆக்சுவலா உங்க எல்லாருக்குமே வந்து அந்த அவர் எது அரசேந்திர சோழன் அவர் ஏதாவது சூனி வைக்க போறாதான். நீங்க இன்னைக்கு சிரிச்சிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் இருக்கு. மரப்பச்சி ப்ளீஸ், மரப்பச்சி என் பேரை மட்டும் எடுத்துட சொல்லுங்க ப்ளீஸ். ரூட்டை மாட்டாதீங்க, நீங்க போங்க சும்மா, நீங்க ரூட்ல போங்க. போற பக்கத்துல போங்களாங்க. டெட் சாட்டே பாருங்க, நான் சிங்க்ல பேசுற டெட் சாட்டே வந்து சிங்க்ல பேசுங்கன்னு கேக்குறேன். இல்ல இவங்க அண்ணன் வீட்டுல தெரிஞ்சு போய் எதுக்கு போய் குடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அண்ணன் வீட்டுல இருக்கப்ப அண்ணன் தூக்கிட்டு இருக்காரு பிறகுவான்னு சொல்லுவேன், அண்ணன் சாப்பிட்டுட்டு இருக்காரு பிறகுவான்னு சொல்லுவேன். போலீஸ்காரருக்கு தான் வேற இல்லையா? அவர் வீட்டுக்கு சாப்பிட போற நேரத்துல போனதான் ஆச்சு, இந்த ஒட்டிட்டு போயிருவோன்ட்டு போனாரு. நீ அங்க போயிட்டு இது பண்ணலாம்னு சொல்லி இது பண்ணேனாக்கா அப்புறம் என்ன தூக்கி உள்ள வச்சுதான் குத்துவாங்க. ஏங்க சின்ராசன், அதுல முக்கியமான விஷயம், போலீஸ்கார் மட்டும் போக மாட்டாரு, கோர்ட் டவாலியும் கூட வருவாரு. அது யாருன்னு சரிப்பா, ஒற்ற வரைக்கும் முக்கியமான அதிகாரிகள் கூட நிப்பாங்க. கோர்ட்ல இருந்தா நேரா வந்திருப்பாங்க, போலீஸ் வந்து பாதுகாப்புக்கு தான் கூட வந்திருப்பாங்க தவிர அதை வந்து ரொம்ப ஊருக்கு அதை விடுங்க. கோர்ட் விஷயத்தை ஊருக்கே தெரியும் உன்னை இந்த வழக்குறத கைது பண்ணியிருக்காங்கன்னு. இதுல அவன் மானம் வந்து அந்த திருக்குவாண்டி A4 சீட்டு ஒட்டுனதுல அவனுக்கு மானம் போயிருச்சுன்னு குச்சிட்டு இருக்காங்க. ஏண்டா கேஸ் போட்டு ஊரே நாருது, அந்த பொம்பளை அந்த மானே இந்த மானேன்னு சொல்லி நார் அடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுல எல்லாம் உனக்கு போகாத மானம் இந்த தம்மா துண்டு நான் A4 சைஸ் பேப்பர் 2 பேப்பர்லாம் உனக்கு மானம் போயிருச்சாடா? தவறு நீங்க ரொம்ப அண்ணனை தாக்குறீங்க சின்ராசனா. எனக்கு ஒரு டவுட் உறவு, அதாவது பழனி பாபாவோட அதிகமான வழக்கு இருந்தா அந்த கேட்டு ஃபுல்லா பேப்பர் ஒட்டணுமே. 2 பேப்பர் தானே ஒட்டிருக்கீங்க, மீதி இருக்க பேப்பர்லாம் எப்போ? பழனி பாபாக்கு இருந்த வழக்கும் இந்த ஆளோட வழக்கும் ஒண்ணாங்க. அதான் சொல்றேன், இப்ப வாங்கினது பொம்பளை கேஸ் நாய் இது, அதுல கேஸ வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கு. அதை வாங்கி வச்சுட்டு அவனுக்கு பின்னாடி பில்டப் கொடுத்துருக்காங்க பாருங்க எல்லாரும். எனக்கு நினைக்கிறேன் பழனி பாபா நினைவேந்தல்ல இதை சீமான் தான் சொன்னாரு. பழனி பாபாவோட எனக்கு கொஞ்சம் வழக்கு கூடுதல் தான், இருந்தாலும் நம்ம அப்படி மேட்ச் பண்ணி அவரோட துப்பாக்கி தான் அவர் வச்சிருக்காரு. அது தெரியலங்க, அதெல்லாம் தெரியல. வெளியில உள்ள இவரே சேர்த்துக்கிட்டாரு, அவரை சம்பந்தப்படுத்திக்கிட்டேன்ல அந்த மாதிரி இவரே சம்பந்தப்படுத்திக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு நோட்டீஸ் வெள்ளை கலர்ல இருந்ததுதான் அண்ணனுக்கும், மஞ்சள் கலர்ல நோட்டீஸ் ஒட்டிருந்தீங்கன்னா சிரிச்சுட்டே போயிருப்பேன். நீங்க வேற மஞ்சள் நோட்டீஸ் ஒட்டி இருந்தீங்கன்னா பாத்தில, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நான் மஞ்சள் நோட்டீஸ் ஒட்டி வச்சிருக்கேன்ருவான். நீங்க வேற இந்த இத்து போனதெல்லாம் நம்ம கேட்கணும். நாம எனக்கு எப்ப ஆன்மீ டெஸ்ட் எடுக்கிறாங்க? இதுல இந்த வடிவேல் காமெடி தான் இங்க வருது. ஏன்டா சொன்ன போனா உன்னை பெரிய வீரன் நினைச்சேன், தம்மா துண்டு பேப்பர் ஓட்டுனதுக்கே இந்த நிலைமையாடா அப்படின்னு. இன்னைக்குதான் நான் டெஸ்ட் எடுக்கிறேன், ஆன்மீ டெஸ்ட் இல்லையா? எங்க கூட்டத்துல இவர் வேற நடுவுல, ஏங்க நீங்க வேற.
அதுக்குதான் நேத்து ஒருத்தன் ரயில் வண்டி கதை ஓட்டினால மம்ச, அவன் தான் வச்சிருக்கான் அந்த இதை எல்லாத்தையும். உலகத்துல இருக்க எல்லாருக்கும் டெஸ்ட் எடுத்தவருக்கு இன்னைக்குதான் டெஸ்ட்டுங்க. வெளியூர்ல இருக்காரு, அதனால கண்டுக்கிடாது. இல்ல ஏங்க இது அவர் எடுத்த டெஸ்ட் ஏங்க வேற. சும்மா இது வந்து அந்த பிரபு படத்துல நான் கூட அவன் வடிவேலு சொல்ற துப்பாக்கி எடுத்த கிச்சாவோ வேகத்துக்கு ஒரு 2 கரண்ட் பேரும் வருதா. டம்மு டம்முன்னு 2 சுட்டுருவான்னு பார்த்தேன். அவன் சும்மா துப்பாக்கியை தூக்கி மிரட்டுறதுக்கு தான் காமிச்சிருக்காங்க. உண்மையானவனே என்ன பண்ணிருக்கானு டமால் 2 சுடு ஆனந்தாச்சு போடுற அப்படின்னு போட்டிருக்கணும்ல. அதை விட்டு போட்டு சும்மா துப்பாக்கியை காட்டி எதுக்கு மிரட்டணும்? ஏங்க அவர் தான் அந்த 20 குண்டு ரைட் பாக்கெட்ல போட்டிருந்தாரு, கன்னு இடுப்புல இருந்துச்சுங்க. அதுக்குள்ள புல்லட் இல்லையேங்க, குண்டு தான் பாக்கெட்ல இருந்துச்சு, அப்புறம் எப்படி சுடுவாரு? அதை எடுத்து சுடுறதுன்னு சொல்றது மடக்கும்போது ஏங்க கார்த்தி, சுடுறதுன்னு சொல்றதுக்கு தான் துப்பாக்கி வேணும், சுட மாட்டேன்னு சொல்றதுக்கு எதுக்கு துப்பாக்கி? ஆமா, அதை மடக்கி போலீஸ் பிடிக்கும் போது ஸ்ப்ரிங் வெளில வந்துருச்சு. அது என்ன மேடுன்னே தெரியல. அது முதல்ல துப்பாக்கியா இல்ல நிஜமாவே ரோல் காப்பி சொல்ற துப்பாக்கி தானு தெரியல. அந்த அது ஏதோ மாவீரம் விளையாடுறது, மாவீரம் பிரபாகரன் விளையாடுற துப்பாக்கி மாதிரி இருக்கு. ஆமா, ஸ்ப்ரிங் இருக்குன்னா வெளியில வந்து கிடக்குது, துப்பாக்கிங்கிறாங்க. ஏதோ இது நம்ம அந்த பேனால இருக்க ஸ்ப்ரிங் மாதிரி அந்த மாதிரி கிடக்குது அது. இல்ல அண்ணா வீட்டு முன்னாடி போலீஸ் குவிப்பு அதெல்லாம் போய் ஒரு போலீஸ் போதும் உனக்கு நேரம் வந்தாரு, அள்ளி போட்டு தூக்கி போட்டு போலீஸ் படையெல்லாம் தேவையில்ல, ஒருத்த போதும் உனக்கு. இல்ல இனி எப்படி போனோம்னா எக்ஸல்ல போனோம் 2 பேரு. அர்ஜுனும் போனல. பூ போட்ட சட்டையை வந்து இந்த பூ போட்ட சட்டையை நடுவில் உட்கார வச்சு பைக்ல கூட்டிட்டு போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன். உனக்கெல்லாம் ஜீப் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு. எனக்கு என்ன சீமான அப்படி கூட்டிட்டு போன பைக். ஏங்க அவன் தாங்க அந்த பூ போட்ட சட்டை தாங்க ரீசெண்டா சொல்லிட்டான், நான் தான் சார் கிழிச்சேன், நான் இந்த மாதிரிலாம் அலும்பு பண்ண மாட்டேன், என்னை கூட்டிட்டு போங்க, நான் வர்றேன்னா அழகா வண்டியில ஏறி உட்காந்து அவன் பாடி சமத்தா போயிட்டான். இல்ல சொல்லுங்க. இல்ல கார்த்தி, அப்படி போயிருந்துச்சுன்னு ஏன் போலீஸ்கார ஒண்ணும் சொல்லியிருக்க மாட்டேன். சரி வாப்பா உட்காருப்பான், டீயே வாங்கி கொடுத்து ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுத்தான். நீ துப்பாக்கியை காமிச்சு ரவுடித்தரம் பண்ணேன்னு வை, இன்னைக்கு என்னென்ன உன்னை காத்திருக்காங்களா ராத்திரி. அதுதான் அந்த நம்ம அந்த மருதமலை காமெடி தான். அவங்க அம்மா கதை, அப்பா கதை, வீட்டு கதை, எல்லா கதையும் கேட்டுக்கிட்டு ஜாலியா டிராவல் பண்ணிருக்கலாம். அதை விட்டுக்கிட்டு இன்னைக்கு செத்தா வச்சு தோலை உரிச்சு தொங்க விட போறானுங்க. இல்ல அவன் போய் சொன்னான்ல. நான் பேசுறேன் கேக்குதா? கேக்குது சொல்லுங்க. உங்க அண்ணன் பெரிய வெண்ணையாடானே அடிக்க போறாங்க. இந்த டெஸ்ட் எடுக்கிறது சிண்டாஜனை கொஞ்சம் வரேன். இது இல்ல, டெஸ்ட் எடுத்தாக ஒரு சில டெஸ்ட் வந்து பாசிட்டிவ்னு வந்தா ஒரு சில கேட்கல, எனக்கு தான் கேட்கலையா? கேட்கலை. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சிருச்சு. எனக்கு முடிஞ்சிருச்சு. நீங்க பேசுறது கேட்கல. நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம்னு எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையா சொல்லிட்டீங்க, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஐப்பைத்தியம் வந்திருக்காரு, அவரை பேச சொல்லுங்க, அவர் கருத்தை கக்கட்டும். பைத்தியம் பேசுங்க. இந்த ஐப்பைத்தியம் சேனல் இருக்கலாம், நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ண கூடாது, சரியா? அமைதியா இருங்க. பேச உரிமை இல்லையா? ஒரு நிமிஷம். என்ன துப்பாக்கி வச்சிருந்தான்ல, அது மால் ஃபங்க்ஷன் ஆகி சூது கபம் மாதிரி வெடிச்சிருந்ததுன்னா என்னங்க அன்னைக்கு இருக்கு. அதுதாங்க அங்க மேட்ரு. அதுலதான் லோட் பண்ண முடியாதுங்க புல்லட், அதனாலதான் பாக்கெட்ல போட்டு வச்சிருந்தாரு. நானும் துப்பாக்கி வச்சிருக்கேன்னு இடுப்புல பெல்ட்டோட சேர்த்து வச்சிருந்தாரு. ஆனா புல்லட்டை லோட் பண்ண முடியாது போல, பாக்கெட்ல வச்சிருந்தாரு புல்லட்டை தனியா. தப்பி தவறி லோட் பண்ணி வச்சிருந்தானே இன்னைக்கே ஆயில் முடிஞ்சிருக்கு. நீங்க பொம்மை துப்பாக்கிக்கெல்லாம் இவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்குறீங்க. முன்னாடியே சொல்லிட்டேன், குட்டி பிரபாகரை விளையாடுறதுக்காக உள்ள வச்சிருந்தேன், தூக்கிட்டு கேட்டுன்றீங்க, அவ்வளவுதான். தண்ணி துப்பாக்கியா? இல்ல கார்த்தி, அந்த பூ போட்ட சட்டுனீங்களே, அவன் வந்து சும்மாதான் நின்று இருந்தான், அண்ணி சொல்லிதான் கிழிச்சாங்க. அந்த அண்ணி போறப்ப உள்ள போயிட்டான். அவன் உள்ள போனோடனே அண்ணி என்ன சொன்னாங்க, டே என்ன மாட்ட விட்டுறாதரா, நீ அது போய் சரண்டர் ஆயிடுறா, நீ என்ன மாட்ட விட்டீங்கன்னா நான் தான் கிழிச்சேன்னு சொல்லினா அப்புறம் என்ன உள்ள செல்றாங்க. நண்பர்களே இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. கிருபா கணேசன் வந்து சீமானோட காருக்கு முன்னாடி போட்டோ எடுத்திருந்தான்.
அவன் ஊர்ல இருக்கிற ஈழத்தானுகிட்ட எல்லாம் என்ன சொல்லியிருப்பான்னா, அண்ணன் மிகவும் பாதுகாப்பான ஒரு இடத்துல நிக்கிறாரு, அவரோட பாதுகாவலர் துப்பாக்கியோட இருக்கிறாரு, நம்ம கொடுத்த காசு வீணா போலன்னு சொல்லியிருப்பானா இல்லையா? ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு கூடவே இருக்காரு. ஆயுதம் வந்து பாதுகாப்போட இருக்கிறாருன்னு அவர் சொல்லி வச்சிருந்த துப்பாக்கியை திருவாங்கலை நான் வச்சு யூஸ் பண்ணி ஆனா கூட அந்த ஆயுதம் ஏந்தி ஆயுதத்தை பாருங்க, 2 மல்லுக்கட்டுக்கே அந்த ஸ்ப்ரிங் வெளியில வந்துருச்சு. அதாவது கை கலப்புக்கே கையில மடக்கி சண்டை போட்டதுக்கே ஸ்ப்ரிங் வெளில வந்துருச்சு. இல்ல அது நம்மளுக்கு அனாவசியம். இவன் என்ன பண்ணிருப்பானா, அங்க தெம்பா போய் நின்னு எதையும் கவலைப்படாதீங்க, அவங்க கொடுத்த காசுக்கு அண்ணன் பாதுகாப்பா. டேய் அமுக்கணும் பண்ணி வரலையாடா, இதே துப்பாக்கி தான்டா அவன்கிட்டயும் கொடுத்தீங்க, அவனுக்கும் சும்மா அண்ணனை அடிப்பாங்களா இல்ல மாட்டினாலும்? சும்மா ப்ரோ, அண்ணனை இங்க கைது பாருங்க, பண்ணி அடிப்பாங்களா? காரை வச்சு போட்டோ எடுத்தான்ல, ஜியோ லொகேஷனை டேப் பண்ணி உள்ள கூட்டிட்டு போயிடுவாங்க. இவன் பாடணும், அவன் ஆடணும், விடிய விடிய ஆடணும் நடத்திடுவானுங்க. இல்ல அந்த அண்ணனை செக்யூரிட்டி கூட்டு போய் கார்டு அரெஸ்ட் அடிப்பாங்களான்னு பண்றப்போ கேட்டீங்கல்ல, கூட்டிட்டு போய் உள்ள வைக்கும் இல்ல போது அந்த அண்ணன் காலில் விழுந்துருவாப்ல வடிவேல் மாதிரி. ஐயா ஐயா வெறும் பெச்சு மட்டும்தான் ஐயா, வேற ஒண்ணும் இல்லையா அப்படின்னு. இல்ல வேற ஈஷா, ஒண்ணும் அந்த இல்ல செக்யூரிட்டி இல்ல கார்டை ஈஷாமான் அரெஸ்ட் பண்றப்போ ஈஷாமான் இமேஜின் பண்ணி அண்ணன் பார்த்திருப்பாரு அண்ணன். அடிக்கிறது வந்து அந்த ஐயா வாழை மட்டையில தான். இல்ல அந்த செக்யூரிட்டி கார்டை இமேஜின் அவர் அரெஸ்ட் பண்றப்போ இமேஜின் பண்ணி பார்த்திருப்பாரு அண்ணன். இந்த இடத்துல நம்ம எந்திருக்க வேண்டியது ஜஸ்ட் இல்ல மிஸ், அண்ணன் நம்ம வழி காண்டி தர உள்ள மாட்டாரு, வீட்டுக்குள்ள இருந்து இந்த மெதுவா மாதிரி தான். அடிங்க அப்படின்னு சொல்லணும். அதுக்குதான் பார்த்தேன். இல்ல இல்ல நம்ம வீட்டுல இருந்தா நம்ம தான் இந்த இடத்துல இருந்திருக்கணும்னு நினைச்சிருப்பாரு அண்ணன். இந்த மேல ஒருத்தன் இருக்கான் பாருங்க, நம்ம ரத்த குதிப்பு, அவனோட ஒரு வீடியோ வந்திருக்கு பாருங்க. அவன் நம்ம அமிதாப் மாமா மேல கை வைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரியே பேசியிருக்கான். நல்லா இருக்கு. ஆனா இதுக்கு நடுவுல கோவஸ்டா உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட் தான் இறை, இந்த காளி எங்கேயாவது பாத்தீங்களா? காலி தெரியல, போராட்டத்துல இறங்கிட்டாரா என்னன்னு தெரியல. அதான் இப்ப சென்னை இல்ல, சென்னை லோக்கல் ரவுடியெல்லாம், எந்த மாதிரி சும்மா போராட்டம்? லோக்கல் ரவுடியெல்லாம் சென்னை ரவுடியெல்லாம் என்ன போட்டிருக்கேன் போஸ்ட்டு, நாங்களாம் அண்ணன் வீட்டுக்கு வந்து போய் முற்றுகையிட போது பாதுகாப்பு குழு போகலான்னு போகிறோம், முக்குக்கு முக்கு வச்சு எல்லாரும் எங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போடுறாங்க, எங்களை தடுக்கிறாங்க அப்படின்னு. இத நீங்க சொன்னதுனால நான் சொல்றேன் நண்பர்களே, ரைட்டு, நீங்க பேசுறவங்க பேசிக்கலாம். இதுல வந்து ரூபன் மாமா இன்னைக்கு சொன்னாரு, வெங்கடபதி நீங்க அன்னைக்கு எங்க போனீங்க? சீமான் வீட்டுக்கு போனீங்க, ஆனா நீங்க பிரியாணி சாப்பிட போல, ஆனா நீங்க போனது ஒரு போராட்டம் நடக்கும்னு நினைச்சு போனீங்க, ஆனா அந்த போராட்டம் நடக்கல. ஏன் நடக்கல? வந்தவன் பயந்தாங்க. ஆனா அன்னைக்கு போராட்டம் நடந்தா நீங்க ஜெயிலுக்கு போயிருக்கிற வாய்ப்பு உண்டு. அப்படி இருக்கும்போது வெங்கடபதி மாதிரி நமக்கு தேவையான ஒரு ஆளு களத்துல நிக்கணும். வெங்கடபதி நீங்க நாளைக்கும் போலாம், அங்க போய் மோரும் குடிக்கலாம், பிரியாணியும் சாப்பிடலாம், ஆனா நீங்க பிரியாணி சாப்பிட போல, அது எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு இல்ல ஏங்க, நான் பண்ணுக்கெல்லாம் சொல்ல, ரெக்கார்டிங் இருக்குது, 8 நிமிஷம் இருக்குது. ஆனா 8 நிமிஷமும் இதேதான் வெங்கடபதி பேசுவாரு, அதுதான் டயர்ட் ஆகும். லூப்ல பேசுற மாதிரி அது பேசுவோம். தனி. இல்ல இறை, நான் உண்மைக்கு சொல்லிடுறேன், அவரு எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தோட்டாவோட விஷயத்துல அவரை சும்மா போஸ்ட் பண்ணி ட்ரிகர் பண்ணோம்னா போட்டுருவாரு. நான் இப்ப ஏன் இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, சீமான் மட்டுமே தற்கொலை கிடையாது, கீழே வேலை செஞ்சு பொங்கி திங்குற நாய்களுக்கு நிறைய வேலை உண்டு. அந்த நாய்கள், இப்ப நான் ரூபன் மாதிரி தான் பேசி ஆகணும், வேற வழி கிடையாது. அந்த மாதிரி நாய்கள் பல வேலைகளை செய்யும் அப்படின்றது. ஐயோ லோ போச்சா, சரி ஓகே. இப்ப கொண்டு இல்லைங்க பாடாவதி, இவனை நம்பி 4 பேர் வாழ்க்கையில் நாசமா போதான் போறான். இல்மாவன ஜாலியா அங்க படுத்து சாப்பிட்டு வச்சு போயிடுவான். நாளைக்கு காலையில வந்து திரும்பி எந்திரிச்சு வருவான், ஏதாவது புதுசா உருட்டுவான். ஆனா இன்னைக்கு நம்ம ஜாலியா பேசுறது பேச வேண்டியதுதான். விட்டுரு. நான் கேட்ல மறுபடியும் ஒட்டினதுக்கு அப்புறம் எவனும் கிளிக்கல இல்ல கார்த்தி, புடிச்சு ஒட்டினதுக்கு அப்புறம் கிழிச்சதுதாங்க பெரிய இல்ல பிரச்சனை. அதுக்கப்புறம் ஒட்டினாங்களா இல்லையா? அதுக்கப்புறம் ரெண்டா ஒட்டலையா? ரெண்டா ஒட்டினாங்கன்னு வேலை இல்லையாங்க கவர்மெண்ட்டுக்கு? இந்த பைத்தியக்காரனை தான் கிழிச்சிட்டு இருக்கானா, திரும்ப திரும்ப ஒட்டிட்டு இருப்பாங்களா? அதாவது அவங்களுக்கு அது ஒரு 6 பேர் வந்திருக்காங்க. கார்த்திகா ஐன்ஸ்டீன் ஒருத்தருக்கு மைக் வைக்கிறார், யார் அவரு தெரியலையே, மைக் கொடுத்துருக்கேன் கேட்போம். வீசி விடுங்க போங்க. இல்லை அதான் அங்கே கோர்ட்லேருந்து எதுவும் ஒரு ஃபார்மாலிட்டி சொல்லியிருப்பாங்க, இந்த நோட்டீஸை போய் ஒட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு. அவங்க பாட்டி அவங்க வேலையை பார்க்க வந்துட்டு போயிருக்காங்க.
எனக்கு தெரிஞ்சு அவர் ஒட்டுனவர் கண்ணு முன்னாடியே கழிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அவர் அதான் காண்டாயிருப்பாரு. டேய் என் வேலையை நான் பார்க்குறேன், என் கண்ணு முன்னாடியே கிளிக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாரு. வேற அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன், அவ்வளோதான். இல்ல சாட்டை ஏன்னா துரைமுருகன் கேட்டிருக்கிறான். சாட்டை துரைமுருகன் கேட்டிருக்கிறான், கையில கொடுக்க வேண்டியதான நோட்டீஸ் எதுக்கு ஒட்டணும்? இவரு பெரிய மொழிப்போர் தியாகி, அப்படியே வெத்தலை பாக்கு இல்ல புளி அதுதான் வச்சு அவங்க வந்து கையில நோட்டீஸ் கொடுத்து கல்யாண நொட்டுவாங்க பத்திரிக்கை வீட்டுல. கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, இவர் பெரிய கல்யாண மயிறு பத்திரிக்கை கொடுக்குறாங்க, இவர் கையில கையில கொடுத்து கொடுத்துட்டு போவா நாயம் நாய். நாய் நீ பண்ணது ரேப்பு, நீ ஒரு ரேபிஸ்ட். உனக்கு வீட்டுல தான் ஏங்க ஒட்டுவாங்க அத நியூஸ் பேப்பர், சீமானே கையில அதாங்க வந்து கொடுத்து சொன்னேன். நொட்டாத ஆனா இருக்கு. நான் வந்து தர்மபுரியில ஏதோ ஒரு ஊர்ல இருக்கானா, அவன் பின்னாடி போய் ஒட்டணுமா, அதை விட்டுட்டு வீட்டுல ஒட்டிங்கன்னு சொல்லி அவன் பிரஸ் மீட்ல சொல்லிட்டு இருக்கான் மைக்கு கிடைச்சிருச்சுன்னு. ராஜ் மைக் கேட்கிறாரு, நான் எப்படி மக்களை யாராச்சும் ஒரு ஆள் இடம் கொடுத்தீங்கன்னா அவர் எடுக்கலாம். நான் கீழே போறேன், நான் கீழே நான் போறேன். இல்ல இப்ப அவர் என்ன கோர்ட் கொடுத்துருக்காங்க, கோர்ட் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான். டெக்ஸாட் சும்மாவா இருக்காரு, நீங்க ரிமூவ் பண்ணி விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை கார்த்தி. பிளாக் அண்ட் ரிமூவ் பண்ணுங்க. டெட் ஷாட் தாங்க ஈஸியா எல்லாரும் அடிக்கிறீங்க, பாவத்தை அவரை விடுங்க. அவர் ஒண்ணும் பெருசா உங்க கிழிச்சு எல்லா ஒண்ணும் உங்க நடக்காது. பதனி எல்லாருக்கும் சூனியம் பதனி வைக்க சொல்றேன். இல்ல யார் பதனி யார் பதனி யாரெல்லாம் இறக்க சொன்னீங்களோ எல்லாருக்கும் சூனியம் இன்னைக்கு நைட் இருக்கு கன்ஃபார்ம். அவருடைய ஆஸ்தான மாமூல ஓஸ்ட் இன்னைக்கு தென்னாட்டான் ஸ்பேஸ் போடல, அதனால இங்க வந்து உட்காந்துட்டாரு. இல்லைன்னா அங்க போஸ்ட் வாங்கி ஜம்பமா உட்காந்துருப்பாரு. ராஜா அவர் தான், இல்ல பூஜாவும் இவர் அவர் வந்து தான். உங்களில் யார் பிரபுதேவான்னு கடைசியா டெட் ஷாட் கடைசியா எனக்கு கூட்டும் போய் மட்டும் அவனை விளக்கு வாங்கி கொடுங்க கண்டுபிடிச்சிட்டாரான் அரசேந்திர தயவு சோழன். செய்து. எனக்கு மட்டும் சூனியம் வைக்க வேணாம்னு சொல்லிருங்க. தலைவி அப்ப நீங்க ஐயா கோவஸ்ட் அது வாங்கிடுங்க. விடுங்க, இந்த மயிலாப்பூர் காமெடி எல்லாமே கேன்சல். அப்ப நீங்க கோவஸ்ட் வாங்கிடுங்க சார். மயிலாப்பூர் தான் ரிஜெக்டடு. ராஜ்பவன் நீங்க சொல்லுங்க, அந்த சொல்ல அந்த பாயிண்ட். ஆமா, அவங்க இப்பதான் தேங்காய் சட்னிக்கு ரெடி பண்றாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஏங்க கட்ட கொஞ்ச நேரம் கும்பிடுங்க. சும்மா லஞ்ச் டைம் சும்மா இல்ல இல்ல, சொல்லுங்க சொல்லுங்க. அதுதான் லஞ்சுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் வதக்கிட்டு இருந்தீங்க, அதை கொடுங்க. டைம் இல்லை இங்க பாருங்க, நோட்டீஸை கிழிச்சதுனால அடுத்து இப்ப பேனர் ஓட்டலாம்னு இருக்காங்க. பேனர் பிரிண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 6x6 சைஸ் பேனர். வடிவேலுக்கு வைப்பாங்க ஒரு ஃபிளெக்ஸ், 100வது திருட்டை முன்னிட்டு எங்கள் மாமன்னன் மாவீரன் அந்த மாதிரி வைக்க போறாங்க போல. ஏன் அப்படிலாம் பேனர் வச்சா எப்படிங்க பேனர் வைப்பாங்க? பொம்பளை கேஸை முன்னிட்டு அண்ணனுக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க, ஆஜராகாம அதை கிழிச்சு விட்டோம் அப்படின்னு பேனர் வைப்பாங்களா? பேனர்ல ஆங்கிலம் இருந்தா கிழிச்சிருவாங்களாம். தம்பிகள் இப்பவுமே சொல்லிட்டாங்க, தூய தமிழ்ல இருந்தா கிழிக்க மாட்டாங்க. ஐன்ஸ்டீன் சொல்லிருங்க, ரிக்வெஸ்ட் நிறைய வருது. அவங்களுக்கு தமிழ் தெரியாதியா, தெலுங்குல தான் ஒட்டகம்பாங்க. அதான் கூட ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சிருக்காங்க, இல்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு சொன்னாங்க, கையில நீ டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. ஆனா இதுல என்ன ஜோக்குன்னா, கள்ளடங்காத்து போட்டு மாட்டினது வேற விஷயம். ஆனா இந்த துப்பாக்கி எங்க இருந்து வந்துச்சு, யாரு வாங்கி கொடுத்தா, அதெல்லாம் தோண்ட ஆரம்பிச்சு எண்ணெய் வரைக்கும் போயிடுவான்னு நினைக்கிறேன். முடிச்சு விட்டீங்க மாஸ்டர், உங்களை வச்சுதான் இல்ல ஓட்டணும். அதுதான் சொல்லிட்டாருங்களா அவரு, ஐயா நான் முன்னாள் ராணுவ அதிகாரி, எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். ஏங்க முன்னாள் ராணுவ வீரரா இருந்தாலும் அந்த துப்பாக்கி எங்க இருந்து வந்துச்சு, ஏங்க 20 குண்டு அத எங்க இருந்து வந்துச்சு, விசாரிச்சாலே எல்லாத்துக்கும் அதுவே பொய்யா தான் இருக்கும். அவர் சும்மா தப்பிக்கிறதுக்காக சொல்லியிருப்பாரு. இப்ப விசாரிச்சு தெரிஞ்சிரும் அது ராணுவ வீரரெல்லாம் இருந்திருக்க மாட்டாரு. நான் என்ன நினைக்கிறேன், இந்த பெட்ரோல் குண்டு வீசினாங்கன்னு சொல்லி என்ன பிடிச்சி உள்ள வச்சாங்க இல்ல, எவனாவது என்டிகே காரன் தான் பெட்ரோல் குண்டு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கேன். அதையும் விசாரிச்சு ராணுவ அதிகாரினா நீங்க அந்த ரேஞ்சுக்கா நினைக்காதீங்க. அமரன் படத்துல வர சிவகார்த்தியின் மாதிரி சுந்தரராஜன் வருவார்ல கார்த்திக் படத்துல, சுற்றுவேன் என்ன சுட்ட தோசை, அந்த மாதிரி அவர் அங்க தோசை எது சுட்டு ஒரு பக்கமா இருந்திருப்பாரு. ஏன்னா இவன் போற இடம் பூராவும் சோத்துக்கு தான் போயிருப்பான். அவனையும் நல்லா பாருங்க, இத்தனை தொட்டு நக்கினார், சம்பளை தொட்டார். ஐயோ பிரபாகரனே இந்த ஆளுக்கு சமையல் மாஸ்டர் தானடா. சுட்டிக மாஸ்டர். நாளைக்கு அரெஸ்ட் ஆயிட்டா ஜாலியா இருக்கும். வீக்கெண்ட் அருமையான வீக்கெண்ட். இல்ல இல்ல என்ன கேட்டீங்கன்னா அரெஸ்டே ஆகக்கூடாது. நம்ம டெய்லி ஸ்பேஸ் போடணுமா? அடுத்த வாரம் நீ மெதுவா அரெஸ்ட் ஆகுறாஜா அப்படின்ற மாதிரி பாருங்க, ஜாலியா இருக்கணும்.
ஏன்னா இதுக்கு நடுவுல வருண்குமார் ஐபிஎஸ் அந்த பக்கம் மாட்டி விட்டுன ராக்கெட் சொன்ன மாதிரி நீலா ஜோன்ல வருண்குமார் ஐபிஎஸ் மாட்டி விட்டோம்னா சும்மா டிரான்ஸ்பர் ஆர்டர் நாளைக்கு வந்துருச்சு. கயலடி வக்கீல் வண்டுமுறை மாதிரி கோட்டை போட்டுக்கிட்டு போகும்போது நாளைக்கு கோர்ட்டுக்கு அண்ணனுக்கு ஜாமீன் வந்துருக்கு. வழக்கறிஞர் பாசரி ரொம்ப பாவமா இருக்குங்க. ஐஎம் சாரின்னுலாம் சொல்லி பார்த்தாங்க, ஒன்னும் நடக்கல. ஒண்ணும் நடக்காதுங்க. நான் என்ன சொல்றேன், சட்டத்தரணிகள்ல யாருன்னு எனக்கு தெரியல, எந்த சட்டத்தரணி எதுவும் சொல்ல. ஆனா ஒரே ஒரு வேண்டுகோள், ராக்கெட் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு வருண்குமார் ஐபிஎஸ் மட்டும் இந்த பக்கம் இந்த ஆள கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரத்துக்கு படத்துல வர மாதிரி 3 மணி நேரத்துக்கு உன்னை வந்து சென்னையோட என்ன சொல்லுவாங்க, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் தவிர்த்து இன்னொன்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து கொஞ்ச நேரம் அப்பாயின்மெண்ட்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு ஒரு 2 நாள் வச்சிருந்தா மிச்சா போதும். இல்ல வனிதா எனக்குலாம் ஜாலியா பாண்டியக்கு தான் இருக்கு. சென்ட்ரல்ல டிரான்ஸ்பர் ஆன மாதிரி இவருக்கு சென்னையில டிரான்ஸ்பர் ஆயிரும் பாருங்க. அது நடக்க போகுது பாருங்க. சொல்லுங்க. அவர் ஒரு ரெட்டே நாள் மட்டும் போட்டா போதும். நீ அழுக ஆரம்பிச்சுதாங்க எடுத்து போஸ்டா போட்டு ஹேஷ்டேக்கா போட்டு. ஆல்ரெடி இருந்தாலும் அழுக விட்டுக்கிட்டு இருக்காரு ட்விட்டர்ல இல்லாமலே. ஆனா சீமானோட பர்சனல் செக்யூரிட்டி இவரு. சீமானும் ஒசூர் போயிருக்காரு, கன்னு வச்சிருக்க ஒரு செக்யூரிட்டியை விட்டு வேற ஏன் போனாரு? பாதுகாப்பு வேண்டாமா தலைவருக்கு? அது வந்து அவர் எம்ஜிஆர் மாதிரி, எம்ஜிஆர் பாணி அது. இல்ல அவர் கண்ணை எடுத்துட்டு போயிருக்காரு, தெரியாதா? அவன் மேல 307 போட்டிருக்காங்க போல. அவர்கிட்ட கண்ணே இல்ல பாண்டியனே, இதெல்லாம் தவறான இது. கொலை முயற்சி வழக்கு அவன் மேல. முடிஞ்சா சோலி முடிஞ்சுதான். நான் பெயிலபிள் தானே அது. ஆமா 396. எனக்கு யாராவது அந்த டெம்ப்ளேட் அனுப்புங்களேன். ஒருத்தர் வந்து அப்படின்னு வாய் திறப்பறல, அந்த மாதிரி எது வருண்குமார் ஐபிஎஸ் சென்னைக்கு மாறுறாரா அப்படின்ற மாதிரி போட்டு விடுங்க, நல்லா இருக்கும். நேத்துதான் இரும்பு சிவராத்திரின்னு கண்ணுல பார்த்தா படுற மாதிரி இன்னைக்கும் போட்டு சிவராத்திரி. ஒப்பாரி சூப்பரா வைப்பேன். அவன் கண்ணுல படுற மாதிரி போடுங்க. ஆனா இவன் பிரேமானந்தா மாதிரியே வாழ்ந்திருக்காங்க. அதை விடலாம் பயங்கர சொகுசு வாழ்க்கைங்க. என்னைக்கு ஆளு உள்ள வந்தானோ, பிரேமானந்தா, ஜக்கி வாசுதேவ் மாதிரிலாம் பயங்கரமா 30 லட்ச வாழ்ந்து. ரூபாய்க்கு வாடகை வீடு, நினைச்சப்ப காஸ்ட்லியான சரக்கு, அப்பப்ப நினைக்கும் போது டங்காசு, கூட இருக்கிறவங்களோட வைப்பு, மேடைக்கு மேடை சரக்கு, எல்லா மீட்டிங்லயும் வகை வகையா காரு, எத்தனை காரு, எத்தனை மோட்டர் பைக்கு அங்க வீட்டுல. ஒருத்தர் என்னென்ன கனவு காணணுமோ எல்லா கனவும் அனுபவிச்சிருக்கான் பாருங்க. ஊருக்கு சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு 2 எஸ்யூவி கார் வேற நிக்குது. அவங்க ஒரு எஸ்யூவி காரை தூக்கிட்டு போயிட்டானுங்க போயிட்டு. இன்னும் வேற 2 எஸ்யூவி வேற நிக்குது. பைக் 2 பைக் நிக்குது, அதை கவனிக்கலையா? ஃப்ளோரிடா ஆமா, என்ஃபீல்டு. சதுரங்க வேட்டை படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை முழுசா யூஸ் பண்ண ஒரே ஆளு அதிபர் மட்டும்தான். பிரபா மாம்ஸ் துணைன்னு போட்டு உட்காந்துருவாங்க. வீட்டுக்குள்ளேயே தனியா இருக்கும்போது ஒரு ஆண் போலீஸ் எப்படி உள்ளே போகலாம்? எங்க அண்ணியை பார்த்தே ஆகணும், உள்ள விடுங்க. ஆமா, போலீஸுக்கு முன்னாடி தெரியும் அவங்க தனியா நாத்தாக்கா இருக்கிறாங்க. மகளிர் அணியினர் ஆவேசமா. வீட்டுக்கு போகவே இல்ல, இல்ல. அதை விட முக்கியமான விஷயம், அதே தெரியல. அதை விட முக்கியமான விஷயம், பழுவேற்றையார் வந்து மேல ஒரு ட்வீட் போட்டு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ரொம்ப ஜாலியா இருக்கு அது படிக்கும் போது. இவங்க கிட்ட நம்ம திரும்பி வரலாம்ல சொன்னா என்ன ஆகும்? இல்ல, அவங்க வீட்டுக்குள்ளேயே போகலே. மஃப்டியில போனவர் ஒருத்தர் நோட்டீஸை கிழிச்சதுக்கு அவர் அங்கேயே ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு இன்ஸ்பெக்டர்கிட்ட, ஐயா அந்த மாதிரி நோட்டீஸை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு, நீங்க அங்கேயே இருங்க நான் வர்றேன்னு வந்தாரு. அந்த ஓனானை மட்டும் அடிச்சு தூக்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு வெளியே மேட்டரை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அதை தாண்டி அவங்க எங்கிட்டுமே போகலே, யாரையும் கூப்பிடல, எதுவும் கேட்கல. இல்ல கார்த்திக் சுமோ, அவன் என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே போட்டிருக்காங்க கொய்யால அந்த ட்வீட்டு. காவலுக்கு துறை போனதுனால அவர் வந்து பக்கத்துல இருந்து பார்த்தாரா? டே நீ எங்கேயோ இருக்கா, நீ எப்படா பார்த்தது அப்படிங்கிற மாதிரி தோணுது.
மொத்த ஈக்குவேஷன்லயும் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஈழத்தானங்களை நம்பினா இங்கதான் போய் நிக்கிறோம். நீங்க வேற சும்மா அவனே ஈழத்தனக்கு ஊதி அடிச்சவன் அவனை போயிட்டு விபூதி அடிச்சு விட்டுறீங்க எல்லாம் மொத்த ஏங்க ஈழத்தனங்களுக்கு. அதுதான் இல்ல அவனுங்க நம்பி காசு வாங்கி அந்த ஒரு சுபோக வாழ்க்கை வாழ்ந்தான் பாருங்க. டங்காசுக்கு டங்காசு, காசு காசு, பேச்சுக்கு பேசு, வெளிநாட்டு சரக்கு எல்லாம் பண்ணி இப்போ கடைசியில் முடிச்சு வைக்க போறாங்க. ஈழம் பாய்ஸ் ஆர் வெரி டேஞ்சரஸ். எனவே அந்த பக்கம் போவானா, இந்த பக்கம் போவான். ஆனா ஆக்சுவலா அவன் நான் பேசின அந்த சுட்டது ஸ்டேட்மெண்ட் யாரு? வந்து இப்போ ஹைகோர்ட் அவங்க நீதிபதி அவமானப்படுத்துற மாதிரி தானே பேசியிருக்கான். அதுவே பெரிய கேஸ் ஆயிரும். அடுத்த கேஸ் என்ன அண்ணா மேல்முறையீடு பண்ணியிருக்காராம் உச்ச நீதிமன்றத்துல என்ன அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அது காலையில அவர் ஆல்ரெடி கீழ்முறையீடு பண்ணதுனால தான் மேல்முறையீடுக்கு போயிருக்காரு. அது ஒன்றும் பண்ண முடியாது, விடுங்க. அண்ணனுக்கு நாளைக்கு முடிஞ்சு. இல்ல நாளைக்கு காலைல வந்து வாங்க பேசிட்டே வேன்ல போவோம் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. இருங்க அரசியல் எக்ஸ்பர்ட் இது சட்ட எக்ஸ்பர்ட் ராஜ் இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ராஜ் நீங்க சொல்லுங்க. மாட்டேன்னு சொல்லி ஒரு கேட்டு பெரிய பொடுங்கி மாதிரி பண்ண அப்புறம் ஓட்டிட்டு தான் போவோம். அது இன்ஸ்பெக்டர் யூனிஃபார்ம்ல இருக்கவரு. இன்ஸ்பெக்டர் 3 ஸ்டார் இருக்கு இன்ஸ்பெக்டர் அவரு. அப்புறம் அவர் தூக்கி கோமட்ல குத்தாம என்ன பண்ணுவாரு? அமீர் நியூஸ் பாத்தீங்களா மக்களே? இல்ல பார்க்கல. டிரான்சாக்ஷன் பணம் அனுப்புனதை மாத்திட்டாங்க. இனி இவன் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரோட டிரான்சாக்ஷனையும் வீடியோ எடுத்து பார்க்கலாம். அதுதான் பியூட்டி. ஆமா அமீருக்கு இவன் காசு அனுப்பி இருக்கான். அதுவும் இந்த மெத்து வித்த காசு அனுப்பி விட்டுருக்கான். புல்லுக்கு மாட்டிட்ட அமீர். புரட்சி பேசுறவன் கம்ப்ளீட் போதை மருந்து விற்கிறவனா தான் இருந்திருக்கானுங்க. அவன் முதல்ல இருந்தே அவனும் அந்த மொத்த இதுதான் அவனுக்கு இந்த சினிமா இதுக்குள்ள எல்லாமே அவங்க டாமினேஷன் ரொம்ப அதிகம். எதுக்கு அப்படின்னா அந்த சேரன் வந்து தீகா தந்தை பெரியார் திராவிட கழகத்துல இருந்து வந்தான்ல, அப்ப இருந்தே இவனை ஆதிக்கலாம். அமீர் இவ்வளவு புரட்சி மயிறு பேசுறேன்னா அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்க உள்ள பொண்ண தெரியுமா? யாரையும் கூடவும் எல்லா சினிமா நடிகை எத்தனை பேர் போயிருக்காங்க கண்ணு முன்னாடியே கல்யாணத்துல. நீங்க பேசுறது கேட்கல 2G. எனக்கு தான் கேட்கலையா? இல்ல கேக்குது. எனக்குமே கேட்கலடா. பேசுறத நிப்பாட்டிட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே நான் கூட நெட்வொர்க் டிஸ்கனெக்ட் ஆகவில்லை அப்படின்னு நினைச்சேன். ஓகே நமக்கு நான் கிளம்புற டைம் வந்துருச்சு. பாய் மக்கள். பாய்ண்ணா. அவர் எதுக்கு அவர் தெரியும் போட்டிருந்தாரு சும்மா அப்படியே வேற வந்துட்டான். பிரியன் வந்துட்டான். பிரியன் மேல மைக்க வாங்கிட்டு வந்துட்டு ஒரு வாட்டுக்கு அவனை சாட்டை ஒரு வீடியோ இப்போ போட்டிருப்பான் போல. என்னன்னா அந்த இதை கிழிச்சதுக்கு காரணம் வந்து அதை கிழிச்சு அதை படிச்சாங்களாம். மொத்தாலத்தை அந்த நோட்டீஸை கிழிச்சு அதுல என்ன இருக்குன்னு படிச்சாங்களாம். அந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ போட்டிருக்கான் போல. கார்த்தி காலையில பாத்தீங்களா கார்த்தி? இது ரெண்டாவது கட்ட நகர்வு நடந்திருக்கு அப்படின்னு வந்துச்சு மெசேஜ், பாத்தீங்களா? எதை நகர்த்தினாங்க? ராஜ் உங்களுக்கு தெரியவான்னு தெரியல. குளோனிங் ராஜ் நீங்க பேசி முடிச்சிருங்க, அவ்வளவுதான். ஸ்பேஸ் அதோட முடிச்சிருவாங்க. நீங்க 2-3 வாட்டி வந்து இறங்கி போயிட்டீங்க, இதோட முடிச்சிருவாங்க. பொழுது நீங்க நடத்துறது குளோனிங் பிரபாகரன் குளோனிங் வீடியோ. எனக்கு ஒரு பையன் வாட்ஸ்அப்ல அனுப்புனாங்க அந்த வீடியோவை.
எனக்கே அனுப்பிச்சு விடுவாங்க. பாருங்க ப்ரோ எவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. செகண்ட் பேஸ் பேசுறாங்க. வாங்க பேசிக்கிட்டே வண்டியில இருங்கன்னு தான் சொல்லணும். அதோட இன்னொருத்தன் சீமா கேஸ்ல இருந்து போட்டிருக்கான். இது ரேப் கேஸ் இந்த மாதிரி கேஸுக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு. அதில் நம்மளாலே எவனோ போயிட்டு இது ரேப் கேஸ் தானே அப்படின்னு, அது கூட என்ன கேஸ்ன்னு கூட தெரியாம ஏதோ தனி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கானு. இல்ல கார்த்தி, அது என்ன அந்த பேப்பரை கிழிச்சு படிச்சாங்களா? ஆமா கிழிச்சு யாரும் அதாவது சாட்டையா? படிக்கிறதுக்காக சாட்டை போட்டுருக்கானா, படிக்கிறதுக்காக தான் கிழிச்சாங்களாம். இப்போ ஒரு ஆடியோ வந்திருக்கு, இப்போ நியூஸ் வந்திருக்கு பாத்தீங்கன்னா இல்லையா? அதான் இடுமை வந்து மகளிர் அணியை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டான். அங்க வீட்டுல போய் சண்டை போட்டுட்டு இருக்காங்க போல. அண்ணி தனியா இருக்கும்போது எப்படி ஒரு ஆண் போலீஸ் வந்து வீட்டுக்குள்ள வரலாம் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டுட்டு வீட்டுக்குள்ள இருக்காங்க. வரவே இல்ல, கேட்டை தான் திறந்தாங்க. அதுதான் சொல்றேன், டேய் நாய்ங்களா, போலீஸுங்கிறவங்க ஒரு தீவிரவாதி நாய், ஒரு திருட்டு நாய், ஒரு பாலியல் கேஸ் வாங்கின கம்நாட்டியை பார்க்க போலீஸ் தாண்டா வருவாங்க. கார்த்தி இந்த மாதிரி எல்லாம் இவனுங்க பேசுவாங்க. அவர் பக்கத்துல போமா அது பக்கத்துல தூரமா போமான்னு சொல்லி தப்புனா அதுதான் இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்கன்னு தெரியும். இல்ல அதான் இடும்பை கூட்டி போயிருக்கான், ஒரு 5 லேடியை கூட்டி போயிட்டு இருக்கான். அதுல ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒண்ணு இருக்கு, ஒரு 4 பேரை கூட்டி வச்சு அங்க சவுண்ட் போட்டுட்டு இருக்காங்க நம்மள வீட்டுக்கு முன்னாடி. அங்க உள்ள அந்த அம்மா மட்டும் தாங்க பொம்பளை, கெடா மாடு மாதிரி 5 பேர் சுத்தி நிப்பானுங்க. யார் என்னங்க கதை சொல்லிட்டு இருக்கான் அவன்? மேல போட்டிருக்க பாருங்க வீடியோ, அதுல எழுதிருக்கு பாருங்க. இதுல என்ன பியூட்டினா அவர் வந்து ஆபீசர் வந்து அந்த அம்மா பக்கத்துல இந்த அம்மா தான் நான் சாரி கேக்குறேன் போயிடு பக்கத்துல வர தூரமா போயிருன்னு சொல்லி துரத்தி விட்டாரு. இப்ப வந்து இங்க வந்து இந்த வேஷம் போடுறாங்க. இல்ல அவனுங்க பாருங்க என்ன மாதிரி பண்றாங்க பாருங்க. ஒரு நோட்டீஸ் இல்ல இருங்க, அந்த நோட்டீஸை கிழிச்சதுக்கு போலீஸ்ல இருந்து போயிட்டு ஏன்டா கிழிச்சிங்கன்னு கேட்க போயிருக்காரு. கேட்க போனது அந்த நாய் ஓவரா பேசிருக்கான், அவனை தூக்கிட்டு போயிட்டு இவ்வளவு நடந்திருக்கு, வேற ஒண்ணுமே பண்ணல. அதுல போயிட்டு இந்த லேடிஸை கூட்டி கொண்டு வச்சு ஒரு நாடகம் போடுறான் பாருங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு கம்நாட்டி பொறுக்கி கம்நாட்டிக்கு சப்போர்ட் பண்ணதுங்கெல்லாம் போய் நிக்குதுங்களே, இதுங்களெல்லாம் நம்ம என்னது சொல்றது? இதுல கொடுமை என்னன்னா அவரை நோட்டீஸ் விட்டு லேடிஸ் கேஸுக்கு தான் நோட்டீஸ் விட்டுருக்கீங்க. அதுக்கு லேடிஸ் அதுதான் சொல்றேன், அவன் வாங்கின கேஸ் என்னது, என்ன நோட்டீஸ் அது, அதுக்கு வந்து மகளிர் அணி போயிட்டு சப்போர்ட். எனக்கு இந்த கார்த்தி அதுல ஜெயலலிதா அம்மையார் மாதிரியே ஒருத்தங்க இருக்காங்க, அது யாரு? அதுதான் தெரியல, கண்ணாடி போட்டு அம்மா ஸ்கொயர் மாதிரி இருக்குது. அந்த பொம்பளை யாரை பிடிச்சி தள்ளி விட்டானுங்க போல இருக்கு. ஆமா இவங்களே தள்ளி விட்டாங்க, தனியா தான் வந்துட்டு இருந்துச்சு, அது கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் சுத்தின்னு ஏதோ பாத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 4 செக்யூரிட்டி வேற வராங்க, தெரியல பவுன்சரா இருக்கும்னு நினைக்கிறேன். எடப்பாடி இவங்க வேட்பாளர் நினைக்கிறேன். எடப்பாடி ஏதோ அனுப்பிச்சு விட்டுருப்பாப்ல போய். ஏன் இந்த அம்மா தாங்க ஆடி கார்ல போயிட்டு ஓட்டு கேட்டாமா, அந்த அம்மா தான் கரெக்ட். அதேதான் அந்த பேரறிவாளன்னு ஒருத்தன் போட்டிருக்கான், சிறைப்பறவை விட எங்கள் அண்ணன் சீமான், அதனால பயப்பட மாட்டான் ஜெயிலுக்கு போறதுக்கு. கடைசி வரைக்கும் ஜெயில் பரவாயில்ல ஏத்தி விட்டு அடிச்சிருவானே போல. அப்படிதான் அவன் சாட்டையும் போட்டிருந்தான். சாட்டை வெயிட்டிங் இந்த ஒரு காட்சிக்காக தானடா இளவு காத்த கிளிமா வெயிட்டிங். அவன் இன்னைக்கு சிறைப்பறவைன்னு போடுவாங்க, சிறைப்பறவை நாளைக்கு போடுவாங்க. எங்க அண்ணன் மிருகம் படம் ஆதிடா, அவர் எத்தனைய பார்த்தாலும் அவங்க இல்ல போல இருக்கு. இது வேற யாரும் வைரம் பாஞ்சு, எங்க அண்ணன் வைரம் பாஞ்ச கட்ட அப்படின்னு வந்து மேல போட்டுருக்கு. இல்ல கார்த்தி ப்ரோ உள்ள தள்ளிடுவாங்களாம். உள்ள போயிட்டு மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை என்னை மாற்ற நினைத்திடும் சிறைச்சாலை மூடிட்டு சும்மாறா. இப்ப எப்படி தோட்டாக்கு பக்கத்து செல்லா இல்ல வேற இதுல சிறையில்? ஆனா இந்த விஷயத்துல 2 விஷயம் இருக்கு ராஜ் ப்ரோ. அந்த லேடிஸ் கேஸ்ல போனவன தானே சுத்தமா மதிக்க மாட்டாங்க ஜெயிலுக்குள்ள. அவன் தோட்டா கிடைக்கிற மரியாதை விட இவனுக்கு மட்டமா தான் கிடைக்க மரியாதை. இவனதான் பயங்கரமா டீல் பண்ணுவாங்க. அண்ணனாவது இல்ல காட்சி ஒரே செல்லுதான் புள்ளி பண்ணுவானுங்க. என்ன பண்ண நீ இங்க அப்படின்னு. ஒரே செல்லுதான், பங்க் பெட், மேல தோட்டா இருப்பான், கீழே இவன் இருப்பான். அவனுக்கு இன்னும் அதிபரனே கற்பனையில இருக்கானுங்க. அண்ணன் உங்க அதிகாரத்தை எல்லாம் அதான் மசூர கூட மதிக்கல அப்படின்னு ஒருத்தன் போட்டிருக்கான். தடா ஜெய் ரஹீம் அலையன்ஸ் பார்ட்னர் கூட்டாளி, அவன் பெருசா கண்டிச்சு போட்டிருக்கான், போலீஸை கண்டிச்சு. அவர் என்ன கொலை குற்றவாளியா
இல்ல தேடப்படும் குற்றவாளியா? ஒரே குற்றத்திற்காக எத்தனை முறை காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும்? திமுக அரசு மலை மீது ஏறுவதாக நினைத்து பள்ளத்தில் விழுகிறதாம். நாய் இல்ல அந்த நாய் பண்ற குற்றம் சொல்ல முடியாத குற்றம்டா, கேவலமான குற்றம். இல்ல அவங்க அண்ணனுக்கு போய் அட்வைஸ் பண்ணாம யாருக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்டா இல்ல அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, என்ன அமளித்துவம் நடக்குது, இவனுக்கு வேற எதுகை மோனையில வசனம் எழுதிட்டு இருக்கானுங்க பாருங்க, பைத்தியக்காரனுங்க. இல்ல அவனே சொல்றான், திமுக அரசு மலை மீது ஏறுவதாக நினைத்து பள்ளத்தில் சாக்கடைன்னு இவனே சொல்றான். இவன் சாக்கடை, அவனை போய் சீண்டாதீங்க, நீ வேற இருந்து பாருங்க அப்படின்றான் போறது. இல்ல ஒழுங்கா கேட்ட திறந்து விட்டா அவங்களே போய் யாருமா அந்த பேப்பரை கிழிச்சான்னு கேட்டுட்டு போயிருப்பாங்க. இல்ல இவனை தூக்கி போட்டு பிதுக்கணும். இவனை ஏன் அவனை லூஸ்ல விட்டீங்க? இவனை எதுக்கு இது வரைக்கும் இவ்வளவு இந்த கேஸை ஸ்ட்ராங் பண்ணலன்னு கேட்டவர் ஒரு நீதிபதி. அவர் கேட்க துப்பு இல்லை. இப்ப நீங்க பதில் சொல்லியிருக்க பாத்தீங்கன்னா இல்லையா, உங்க இஷ்டத்துக்கு என்னை கூப்பிடுங்க, நான் வந்து ஆஜராகணுமா அப்படின்னு. அந்த பதில் யாருக்கு சொல்லியிருக்கான்? அப்ப கோர்ட்டுக்கு தானே சொல்லியிருக்கான் அவன். இதெல்லாம் ஆவணப்படுத்தி அங்க கோர்ட்ல போட்டு காட்டணுங்க லைவ்ல. அதெல்லாம் நேரம் போயிருக்கு. இவ்வளவு நேரமா நியூஸ் போகாம இருக்கும். இல்ல இது சேனல்ல தான் பறந்துட்டு இருக்கு. அவர் இன்னைக்கு பார்த்திருப்பாரு. உன்னைய கூட நான் நேற்று நாளைக்கு கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்ண நினைச்சேன், நீ வாடா நாளைக்கு அவர் நினைச்சிட்டு உட்காந்துருப்பாரு. ஜட்ஜியும் ஏதோ பேசியிருக்கான் போல, மேல போஸ்ட் பண்ணியிருக்கான் பாருங்க. ஜட்ஜியும் ஏதோ இது பண்ணியிருப்பான் போல இருக்கு. ஆதாரம் எங்கன்னு கேக்குறான். ஆதார் அட்டை கொண்டு போகணும், ஜெயில நம்பர் பதிப்பாங்க, அதுக்கு தேவைதான் படும். அதே சொல்லி போதும். அந்த தினத்தந்தி ஒரு காவலாளியோட ஒய்ஃப்கிட்ட எல்லாம் போய் பேட்டி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பாலிமர் நியூஸ் பாருங்க, செமையா இருக்கு. இந்த நியூஸ் எல்லாம் ஃபேக், பாலிமர் செமையா போடுறான். அண்ணனுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரே சேனல் இருக்குது, பாலிமர் தான். வேற லெவல்ல போடுறான். ஆமா, இன்னைக்கு அவனே போட்டிருந்தானே, அதாவது காவல்துறையோட அத்துமீறல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தான் பாலிமர். அப்படிதான் போட்டுருந்தாங்க. ரெண்டாவது இந்த இவங்க பத்திரிகையாளர்களை வந்து காவல்துறை தாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போட்டிருந்தான். அவன் பத்திரிகையாளர், நான் கட்சிக்காரன் நினைச்சேன். ஒருத்தன் கேமரா வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு கட்சிக்காரமா தான் அவனை நிப்பான். அதான் அவர் போலீஸ் சொல்லுவாரு, நீ அந்த பக்கம் போ அப்படின்னு. ஆனா அவனை பத்திரிகைக்காரங்க என்ன கணக்குன்னு தெரியல. பத்திரிக்கை கேட்டுக்கு வெளியே நிக்கணும், தப்புன்னு ஒண்ணுமே இல்ல. அவன் ஆல்ரெடி உள்ளே தானே நிப்பான். ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க, உள்ள நிப்பான் அவன். ஆமா, உள்ளதான் நின்னாயா? எனக்கு தெரிஞ்சு ஏதாவது யூடியூப் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன், ராவணன் வலையொலி மாதிரி ஏதாவது. ஊருக்குள்ள இருப்பேன், லோக்கல் நியூஸ் ரிப்போர்ட்டர், இந்த ஊருக்கு நீ எனக்கு எடுத்து கொடுங்க, அந்த மாதிரி பாலிமர் காட்சி கொடுக்குறவனா இருப்பான். சாட்டையை எழுதும் போதுல என்ன எழுதுறாங்க, ஊடகவியலாளர் தான் எழுதுறாங்க சாட்டையை. நம்ம டாபிக் விட்டு ரொம்ப கடந்து போயிட்டோம். இதுக்கு நடுவுல இப்ப நம்மளோட புரட்சி பண்றாங்கல்ல, இப்ப ரூபன், ஓஸ்கோர், கரிகாலசீலன், திருநாயவிடம், இந்த மாதிரி ராஸ்கல்லாம் இது என்ன சொல்றாங்க? தமிழ்நாட்டு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஸ்பேஸ் நடத்திட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. சட்ட ஒழுங்கு சரியில்லை. அப்ப இவன் செஞ்சது என்ன? எந்த சட்ட ஒழுங்குல வரும்? இல்ல இத்தனை நாள் அரெஸ்ட் பண்ணாம வச்சிருக்கீங்களேன்னு சொல்றானுங்க போல இருக்கு. இத்தனை நாள் அவன் அரெஸ்ட் பண்ணாம வெளியில விட்டுருக்கீங்களேன்னு அவனுங்க ரொம்ப பரிதாபப்படுறாங்க போல இருக்கு. சீமான இத்தனை நாள் வெளியில வச்சிருக்கோம்ல, அதுக்காக அவனுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றானுங்க போல இருக்கு. எங்க நம்ம இது கோர்ட் ஆர்டருங்க, நம்ம எதுக்குங்க இதுல பணம் வச்சு தலைய எனக்கு புரியுது. அவனுங்க வந்து அப்படி ஃபீல் பண்றானுங்க போல இருக்கு, இத்தனை நாள் வெளியே வச்சிருக்கான் அப்படின்னு சீமான. அதாவது எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்களோட ஐடி ஹெட்ல இருந்து பின்னாடி இருக்கிற எல்லாருமே வந்து தமிழ்நாடு அரசை மட்டும்தான் கூப்பிடுறாங்களே தவிர்த்து இங்க இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் கூடிய அந்த அரசு, அதாவது சட்டத்துறையை வந்து இவங்க யாருமே ஏன் பிளேம் பண்ண மாட்டாங்க? இப்போ இது வந்து தவறான ஒரு குற்றச்சாட்டு, ஓகே. கோர்ட் நம்ம நடத்துறோமா? திமுக நடத்துதா? அதுதான் ஹைகோர்ட் சொல்லும் போது எதுவுமே வாய மூடிட்டு இருந்துட்டு இப்ப வந்து போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுறாங்க. எத்தனை முறை ஐயா நான் திரும்ப சொல்றதுதான், கோர்ட் 2000 சொல்லுது. போலீஸ் அரெஸ்ட் பண்ணோடனே எத்தனை முறை இதே கேஸுக்காக நாங்க ஆஜராகுதுன்னு கேக்குறாங்க. அது கோர்ட்ல எல்லாம் போய் கேட்கணும் உனங்க. இன்னைக்கு வரலாம் அமைதி. நேத்து இல்லை, ஆக்சுவலா நேத்து அனௌன்ஸ் பண்ணி அரசு வர சொல்ல, இது சொல்லி எத்தனை நாள் ஆகுது? 27ஆம் தேதி அரெஸ்ட் ஆகணும், சரி ஸ்டேஷனுக்கு வரணும்னு. இன்னைக்கு வந்துட்டு இதை வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கானுங்க.
நேத்தே கூட போய் சொல்லியிருந்தா கூட என்னால் வர முடியாது, நான் வேற ஒர்க் இருக்கு, முக்கியமான ஒர்க் இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட மேபி சான்சஸ் இருந்திருக்கும். இன்னைக்கு வெளியில போயிட்டு பெரிய மாதிரி ப்ரோ அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ப்ரோ, அவனுக்கு கண்டிப்பா ஏதோ ஒன்று வைக்க போறாங்க செக்கு. அதுதான் அந்த நாய் ஆல்ரெடி சென்ஸ் பண்ணிருச்சு. அதுதான் என்ன அப்படின்னான்னு வெறி பிடிச்சி சுத்துது, வாயில வரதெல்லாம் பேசுது. எண்ட் ஆஃப் த டே நம்மளை தூக்கி வச்சு சொருக போறாங்க. அது வரைக்கும் நம்ம பண்ற காட்டுற மேட்சுக்கெல்லாம் காமிப்போமா அவன் பண்ணிட்டு தெரியறான். அது தெரிஞ்சுதான் காளியம்மா கூட இத்தனை நாள் விட்டுட்டு இப்ப கிளம்பி போயிட்டா. இல்ல 6 மாசம் முன்னாடி பேசுனது இப்ப போறதுக்கு காரணம் என்னன்னா கட்சி காலியாக போகுதுன்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கும். இந்த அமல்ராஜ் கன்னியாகுமரிக்காரர்னு நினைக்கிறேன். கார்த்தி உன் வயசு பேசணும் ஆமா ஆமா, அவங்க நாகர்கோவில் தான் போட்டிருந்தாங்க. நாகர்கோவில் அவர் முன்னாள் ஓகே ஓகே 20 வருஷமா என்னமோ ஆர்மியில இருந்திருக்காராம். அவர் ரொம்ப நேர்மையானவர். அவரை எப்படி நீங்க இது பண்ணாலும் அவங்க மனைவி பேசுறாங்க. அவர் 20 வருஷம் இருக்காரு, நேர்மையா இருக்காரு. இல்ல அதாவது இத்தனை நாள் வந்து நம்ம அதுதான் நம்ம இவரு கேட்டிருக்காரு, நம்ம விஜயகுமார் சண்முகா, ராஜீவ்காந்தி கொல்ல உதவிய பேரறிவாளனை கட்டி பிடிச்சு வரவேற்ற கபோதி என்ன பண்ணலான்னு. வந்துட்டுனா ஒரு ஸ்டாண்ட் எல்லாம் எழுதிடுறாங்க. அவதாரு கேக்குதா? கேக்குது. ஜாலியா இருக்கிற. அதான் நீங்க வேற ஏன்னா நேத்திக்குதான் நீங்க இது கையில இது வச்சுட்டு சுத்திட்டே இருந்தீங்க. எவனா மாட்டுவான் இது நீங்க பண்ணலான்னு. பில்லி வச்சுங்க செஞ்சு ஏய விடுங்க. சீமானுக்கு அதே முடிச்சு விட்ட. ஓ பாலா ஸ்பேஸுக்கு போன காரணம் அதுதானா? இல்ல நான் போனப்ப பெரிய ஏடிஎம்கே கூப்பிட்டு உங்களை வந்து நீங்க ஏன் போய் பேசிட்டு இருந்தீங்க? எம்டிகே ஸ்பேஸ்லயா அது அவனுக்கு போடுறாங்க. ஆனா என்டிகே ஸ்பேஸ்ல நான் கீழே போய் காந்திருந்தப்ப இந்த குட்டி பேசிக்கிட்டு இருந்தான். நான் ஒரு போன் கால் இருக்குன்னு சொல்லிட்டு போன் காலை முடிச்சுட்டு வந்து பாக்குறேன், குட்டி கிட்ட எவனுமே காணும். சரி நான் வெளியில போனு பார்த்தா என் மைக் ரிக்வெஸ்ட் கொடுத்தான், மேல ஏறி போய் பேசினேன். இதுல டயருக்கு உள்ள வந்துட்டானுங்க ஓடாது. அதுதான் நீ டயர்ஸ் இருக்கும் போதெல்லாம் அவனுங்க ஸ்பேஸ் எல்லாம் போக எச்சத்தனம் பண்ணுவானுங்க. அவனுங்க என்ன வந்து ஃபேரா கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் கொடுக்கல நான் இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் சின்ன முடிஞ்சு. அதனால வந்தா நம்ம ஸ்பேஸ்ல நம்ம பார்த்துப்போம். என்டிகேக்காரன் யாரு நடுவுல வந்து இதுல பஞ்சாயத்து பண்றதுக்கோ இல்ல ஸ்பேஸ் போறதுக்கு? அது உண்மைதான். யாரும் நீயும் வேற யாரும் போயிருந்தது? நான் மட்டும் தான் போயிருந்தேன். பாக்கியெல்லாம் கீழே, நான் கீழே இருந்தேன், அஜி கீழே இருந்தான். அஜி கீழே இருக்கிறதால நான் மேல போறேன். அது நம்ம பொண்ணாதான் கரெக்ட். இப்ப அவனுக்கு ஸ்பேஸ் போனா அவனுங்க எச்சத்தனமா தான் பண்ணுவான் கண்டிப்பா. பிஜேபின்னா அவனுக்கு வந்து ஈஸியா இருக்கும். எல்லாம் ஏடிஎம்கே ஆளா ஏற்றி வச்சுக்கிட்டு கொடுத்துருக்க மாட்டான். அந்த லோக்கல் எல்லாத்தையும் அந்த கத்தீஸ் எல்லாரையும் ஏற்றி வச்சுக்கிட்டு அவதார் மட்டும் தான் இருந்தான்னு நினைக்கிறேன் ஸ்பீக்கர்ல. ஆமா அவதார் மட்டும்தான். நாங்கெல்லாம் கீழே லைசன்ஸ்ல இருந்தோம். அவன் நான் கண்ணை நல்லா பேசுவான் சிவாஜி. கண்ணன் வந்து நல்லா பேசலாம் கிடையாது, சமாதானப்படுத்த ட்ரை பண்ணி அவனே 2 வாட்டி அபியூஸ் தான் பேசினான். நான் சரி நமக்கு ஒண்ணும் தெரியாது, நீ தான் அண்ணாங்கிற. இல்ல எனக்குமே தெரியல. ஆனா நம்ம எல்லாரும் ஒரு வாட்டி ஒன்னா பேசினப்ப நீட்டா பேசின மாதிரி ஞாபகம் எனக்கு. அதனால நான் எல்லாம் சேர்ந்து குலைச்சிச்சு இல்ல. அப்ப அவன் தான் சொன்னா ஒருத்தரோட மச்சான் வந்து ஊழல் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொன்னான். நான் அதை கவனிக்கல. நான் வந்து ஹெட்செட் கழட்டி வச்சுட்டு நான் பேசினேன் ஏவன்னு அப்படின்னு. எல்லாம் சேர்ந்து கத்துனுச்சு. லோக்கலு, கத்தீஸ், கண்ணா, இன்னொருத்தர் எல்லாம் சேர்ந்து. இவன் பொம்பளை ஒரு காமெடி குரூப். அவனும் என்டிஏ மாதிரி இன்டாலரண்டான குரூப். அவனுக்கு நினைச்சதை மட்டும் தான் பேசணும். அவனுக்கு ஆட்சி பொண்ணாச்சு. அந்த ரூபன் கோகோஸ்ட் வந்த கொஞ்ச நேரத்துல ஒருத்தர் அவனுங்களா ரிமூவ் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும். ரூபனா? ஆமா, ரூபன் சரியான பைத்தியம். ஒரு பைத்தியம் அது. கேட்டு வைக்காது, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். அதை இல்லைன்ட்டு அமைதியா உக்காந்துட்டு அது வாழ ரிமூவ் பண்ணி விளையாடிட்டு இருக்கும் பைத்தியம். லோக மாதாவும் சிவாஜி தான் பேசிட்டு இருந்தாங்க. பாக்கி எல்லாம் நீ ஆளக்க என்னடா எல்லாம் ஓடி விட்டாங்க அப்படின்னு. சரி பிகாசோ என்னை தேடி குற்றாலும் தெரியாதா இன்னும் அதுக்கு?
ஆனா அவன் எதுக்கு இவ்வளவு ரிஸ்க் எடுத்தான்னு புரியல எனக்கு. சீமான நம்பி எல்லாம் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறான்னா புரியல எனக்கு. அதுதான் புரியாத குழப்பமா இருக்கு. ஒருவேளை ஃபாரின்ல இருந்தா புடிச்சுன்னு வர மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியத்துல இருந்துட்டானா? வந்துதானே ஆகணும். அதுதான் வெளிநாட்டுல இருக்கிறான்னா இப்ப நாளைக்கு எப்படியும் ஒரு லீவுக்குன்னு வரும்போது இவனுங்க எல்லாம் இவனுங்க இது கங்கணம் கட்டின்னு திரியறானுங்க. எதுக்கு அவன் அந்த ரிஸ்க் எடுத்தானே புரியலையா? இல்ல நமக்கு ஆள் இருக்குன்னு நினைச்சிட்டு வந்திருப்பான். அவன் ரிஸ்க் எப்படி எடுத்தான்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் அபியூஸ். நம்மளும் கூட கிரிட்டிசைஸ் பண்றாங்க, கொஞ்சம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து மேட்ரு கிடையாது. அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, ஒரு இஷ்யூவை பேசுறாங்க. அவன் பர்சனலா வந்து போய் அவங்க அபியூஸ் பண்ணிட்டு இல்ல ஆனா அவனை வெளியில வந்துட்டான்னு சொல்லி குதூகலமா வீடியோ எல்லாம் போட்டாங்க. என்னடா அவ்வளவு ஈஸியா சப்பையா விட்டுட்டாங்கன்னு நினைச்சேன் நானும். இதை போட்டிருக்காங்க நாசமா போலயே. போடிச்சு போட்டிருக்காங்க. ஆனா நிறைய கண்டென்ட் இருக்குங்க, மறுபடியும் போட்டுன்னே இருப்பாங்க. அது தேவையில்லாத ரிஸ்க் தான் அந்த மாதிரி போய் பேசுறது. சின்ன குழந்தை வேற இருக்குது. டூஜினா எடப்பாடி கூட்டணி ஊதி உடிச்சுட்டுருவாங்க போலயே. அதான் எடப்பாடி கூட்டணியா? ஆமா, அவங்க கட்சிங்களே கூட்டணியா தானே இருக்காங்க. வாயக்குழு டெட்டால் ஊத்தி வேலுமணி வாயக்குழு. தனி கூட்டணி, செங்கோட்டையன் தனி கூட்டணி, இவங்களும் தனித்தனியா தானே இருக்காங்க. அப்படி சொல்ல வரியா? இது நீங்களெல்லாம் பார்த்துட்டு சிவி சண்முகம் உசுபேத்தி என்னன்னா கூட்டணி இல்ல, அணிகள் அணிகளா இருக்கிறாங்க. சிவி சண்முகம் உசுபேத்தி விடுவான். தலை நாம எப்படி கெத்தா இருப்போம் உசுபேத்தி விட்டு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கேப்ல நீ போய் சீமான் கட்சி ஜாயின் பண்ணிருக்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீ வந்து சீமானுக்கு வந்து செக்யூரிட்டியா ஒர்க் பண்ற அப்படின்னா உனக்கான செப்பரேட்டா வந்து ஒரு தனியா ஒரு குழு இருக்கா? நீ வந்து ஏதாவது ஒரு இதை வந்து மேனேஜ் பண்ணிருக்கியா? 12 பேர் கொண்ட இதை வந்து என்ன சொல்றது, டிஃபென்ஸ்க்காக வந்து இந்த பவுன்சரோட இது மேனேஜ் பண்ணிருக்கியா? கிடையாது. உனக்காகவே அந்த துப்பாக்கியை வந்து ஓகே ரிட்டையர்டா இருந்தாலுமே கூட நீ வந்து லைசன்ஸ் வச்சிருந்தாலுமே அதை பிசினஸ் பர்பஸ் யூஸ் பண்றப்ப அதுக்கு லைசன்ஸ் வாங்கணும் தனியா. நீ அதை இன்ஃபார்ம் பண்ணும், அந்த பர்டிகுலர் காவல் நிலையத்தில் இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி ஒன்று நடத்துறேன், நான் இத்தனை கன்ஸ் வச்சிருக்கேன், அதை யூஸ் பண்ண போறேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணணும். அது பண்ணியிருக்காங்களா? தெரியாது. ஒரு போலீஸ் உள்ள வந்து நான் வந்து கேட்கறதுக்காக வந்து உள்ள என்ட்ரு ஆறப்ப வந்து நீ ஒரு விஷயத்த நீ பண்ணும் போது கழுத்தை பிடிக்கும் போது நார்மல் ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்தா என்ன சார் பண்ணுவாங்க? இதுல வேற கேள்வி வேற, அவங்க வந்து யூனிஃபார்ம் போடல. டேய், விசாரிக்கிறதுக்காக போகும்போது படைய பலத்தோட போக மாட்டாங்க. நீ ஏன் கிழிச்சுன்னு கேட்கதான் உள்ள போனாங்க. அதுக்கே நீ அனுமதி கொடுக்கவே இல்லை. அடிச்சது நீ ஃபர்ஸ்ட். அவர் கழுத்து மேல கைய வச்சு நீ புரண்டி விட்ட. அது வீடியோ நல்லா தெரியுது. வெளியே கூட்டு போனதுக்கு அப்புறம் தப்புன்னு தெரிஞ்சு ஏன் அந்நியார் வந்து செகண்ட் அந்நியார் வந்து ஏன் வந்து சாரிங்க அப்படின்னு கேக்குறாங்க? தப்புன்னு தெரியுதுல்ல. அப்ப அவர் நெஞ்சிலையும் கையை வச்சிருவாரு ப்ரோ. அவர் இன்ஸ்பெக்டர் நெஞ்சில சட்டையில கையை வச்சு தள்ளுவாங்க. அவர் சட்டையில நெஞ்சில கை வச்சு தள்ளி கிழிச்சு விட்டு அவர் வந்து கேமராமேன்ட்டு கேட்பாரு, எதுக்கு எடுத்துட்டு இருக்கீங்க, வேணாம் போங்கன்னு சொல்லி தான் கேட்கிறாரு அவரு. ஏன்னா அவர் வந்து அவர் வேலையை பார்க்க வந்தாரு. இதுல வந்து இவனுக்கு இன்னொருத்தருங்க மேல உள்ள இருந்த பைக் பிளஸ் டீமை வந்து தப்பா பேசிட்டாருன்னு. டேய், நீ யாரா இருந்தாலுமே அவங்க வந்து உள்ள அவனை காருக்குள்ள வந்து புஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவன் உள்ள போக மாட்டேன்றான். கையில கன் இருக்கு. சப்போஸ் அந்த கன் வந்து லோட் ஆகி வந்து ஷூட் ஆயிருந்தா யாரு செத்துருப்பா? பாதுகாப்பு கருதி நீங்க வந்து பண்ணாதீங்க, கிட்ட வந்து வீடியோ எடுக்காதீங்கன்னு தான் சொல்றாங்க. அது யாரா இருந்தாலுமே அந்த டைம்ல வந்து இப்படி கிட்ட வராதீங்கன்னு சொல்லி அந்த இதுல வந்து பேசுற வார்த்தைகள் வந்து அதுக்காக வந்து பத்திரிகையாளர்களை கேள்விப்படுத்தி விட்டார்கள், அசிங்கமா பேசி விட்டார்கள். அப்ப நேத்து ஒருத்தன் வந்து நெஞ்சில் அடி வாங்கி உட்காந்து அதை பத்தி செய்தி போட்டீங்கடா முட்டா பசங்களா? இல்ல ப்ரொஃபசர், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அந்த துப்பாக்கி ஏந்திய ஒரு போலீஸ்கார் ஒருத்தர் வர்றாரு, அதாவது அந்த காவலர் ஒருத்தர் வர்றாரு. அவர்கிட்ட நீங்க பேசுறீங்களா பாருங்க. அவர் வந்து அந்த போலீஸ்கார்கிட்ட ஏன் மாட்டினாரு அப்படின்றது வந்து அவர் விவரிப்பாரு. அவர் திரும்ப அந்த 30 குண்டு கீழே விழுந்துருச்சு. டவுசருக்குள்ள, டவுசர்ல 2 ஓட்டை இருந்திருக்கு. ஒரு குண்டா கீழே விழுந்துருச்சு. திரும்ப அந்த புல்லட் எடுக்க போய்
20 குண்டு வச்சிருந்தவர் அது அவர்தான். அந்த குண்டு ஏதோ வர்ற வழியில விழுந்துருச்சான். ஒண்ணு தேடி எடுக்க மறுபடியும் போயிருக்காரு. ஆளை காணுமே. இல்ல ஓட்டல போயிட்டானா? பேசலாமே வர சொல்லுங்களேன். 20 குண்டு தூக்கிட்டு வந்து 4 குண்டி தூக்கிட்டு வர சொல்லுங்க. பிரச்சனை அதுதான் கிடையாது. அவர்தான் அண்ணனை குண்டையும் அவர்தான் நான் சேர்த்து. தேடுறேன் இருங்க. அவரு ஓட்டல டவுசரை போடியா அதை தச்சு போடியான்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். அதுல 1000 ஓட்டை வச்சிருக்கான். அப்பப்போ கையை விட்டு 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 ஓட்டையை போட்டு விட்டு கொண்டு போற துப்பாக்கியும் கீழே விழுது. இல்ல மாம்ஸ் ஒரே ஒரு இது சாட்டை திருமுருகன் என்ன சொல்லியிருக்காப்புல, ஏன் கிழிச்சீங்கன்னு கேட்டதுக்கு சாட்டை திருமுருகன் சொல்றான், உள்ள நாங்க படிக்கிறதுக்காக கிழிச்சோம் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. இல்ல அதுக்கு மேல கீழே காமெடி போட்டிருக்கோம் பாரு. இல்ல. அதுக்கு மேல அதுல காமெடி அந்த பண்றாங்க. வீடியோ இப்பதான் நான் சொன்னேன். நான் அந்த எழுதி அதெல்லாம் வந்து மதிக்கவே வேண்டாம் நம்ம. அதாவது படிக்கிறா கிழிக்கிறவன் தான் வந்து கடைசி வரைக்கும் வந்து ஒரு அச்சு பிசுறு இல்லாம கிழிப்பானாமா. ஏண்டா படிக்கிறது அப்படின்னா போட்டோ எடுத்தே படிக்கலாமே. ஆமா ஆமா அவன் சாட்டை சொல்றதெல்லாம் அதை விட்டு நம்ம கடந்து போயிடுவான். எங்க சிம்பிள் லாஜிக்குங்க, ஒண்ணும் இல்லைங்க. எங்க உங்களுக்கு ஏஐ இருக்கு, தமிழ் படிக்க தெரியல அப்படின்னா வந்து நீங்க வந்து உங்க சாம்சங் போனையோ இல்ல ஐபோனோ வச்சு நீங்க போட்டோ எடுத்து நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ்ல. அவ்வளவுலாம் போகாதீங்க bro. தெளிவு இல்லையே அது. கார்த்தி படிக்கிறதுக்காக கிழிச்சேன்னு சொன்னது அந்த சந்தான படத்துல சொல்லுவான் தெரியுமா, அம்மாவை எப்படிதான் காப்பாத்த போறியா, நீ காப்பாத்தவே வேண்டாம் வெளியே போ அப்படின்னு. அதான் உண்மை. அம்மாவை இல்ல மாம்சே, இப்ப கடைசியில என்ன தெரியுமா சொல்லுவானுங்க, இந்த துப்பாக்கி ஏஆல உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அது ஒரு இதை பண்ணுவாங்க. வீடியோ உண்மை இல்லை, இது உண்மையான ஆதார வீடியோ இல்லை அப்படின்னு போடுவாங்க. அடுத்த தாழ்த்த போவோம். அது ஸ்பிரிங் எல்லாம் வெளியில வந்து இந்த மாதிரி இல்ல இந்த மாதிரி ஓரம்பத்தெல்லாம் பண்ணுவான்னு வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க அதெல்லாம் ஒண்ணும் பேச முடியாதாங்க. இதுல நீங்க லைவா புடிச்சு மல்லு கட்டி அவன் இடுப்புல தொங்குது அப்புறம் எடுக்கு. இதெல்லாம் அதை விடுங்க. இல்ல கார்த்திக், அண்ணி வந்து சொல்றாங்க அவனுக்கு வந்து தமிழ் தெரியாது தெலுங்கு தான் தெரியும், அண்ணியே ஒத்துக்கிட்டாங்க. அதுக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வந்து அப்படிலாம் சொல்லல. அது வந்து வேற மாதிரி வந்துச்சு, அதை விட்டுருவாங்க. அதெல்லாம் சொல்லல. நம்ம வீடியோ பார்த்தோம். ரொம்ப டீப்பா போக வேண்டாம். ஒன்றா நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஏங்க இவன் இந்த மாதிரி படிக்கிறதுக்காக சொல்லும் போது நம்ம ஏங்க போக கூடாது? இருங்க நம்ம ஒரு ஆள்கிட்ட போவோம். இருங்க, நீங்க கொஞ்சம் வெயிட், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. வாங்க ஒன்றா ப்ரோ. வணக்கம். இவர் வந்து நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒன்றா, நம்ம தலைவர். அவருக்கு நிறைய தகவல் தெரியும். நம்ம அவர்கிட்ட பேசுவோம். சொல்லுங்க ஒன்றா. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். இது வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் தோழர், சரிங்களா? இதுலயும் குறிப்பா வந்து போலீஸ்காரங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, சாதிய பேரை சொல்லி அவரை வந்து திட்டி ஏத்திருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம கண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் தோழர். நீங்க நோட் பண்ணணும். நான் இப்பதான் போயிட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தேன். அவர் சாதியை கேட்டு கேட்டு திட்டி வேற வண்டியில ஏத்திக்கிறாங்க. பாத்தீங்களா? இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன, சொல்லுங்க. என்ன இருந்தாலும் அவங்களுக்கு ஜாதியே கிடையாது, அவங்கதான் குடிக்கலாச்சு. இருங்க. அதாவது எப்படின்னா நடரான்னு சொல்றது நாடாருன்னு கேட்குமாங்க. வேகமா சொன்னோம்னா டேய் நடரா உள்ள நடரா, டேய் நடரா நாய் அப்படின்னு சொல்றது நாடாருன்னு கேட்க வாய்ப்பு இருக்குல்ல ஒன்றாங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதான். நடரான்னு சொன்னது நாடாருன்னு கேட்டிருக்கு. அடுத்த இல்ல அவரு நடனான்னு கூட சொல்லல, விளையாடாதரா ஏறா விளையாடுறாரு. நீ நாடாடா அத எனக்கு எவன் எடிட்டர்னு கூட எனக்கு தெரியல. சரி நீ பண்ற ஒரு வேலை பண்ற ஒன்றாக அந்த இடத்துல நீங்க மிஸ் பண்ணது என்ன தெரியுமா? அவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறான், அவன் ஏறினதுலாம் நான் இந்த ஜீப்லயே ஏறினான் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஐயோ கடவுளே. ஆனா அது துப்பாக்கி அது ஒன்றா எனக்கு ரொம்ப நேரமா டவுட். அவர் மிலிட்ரி எக்ஸ் மிலிட்ரி லைசன்ஸ் கன்னு 20 புல்லட்டா லெஃப்ட் பாக்கெட்ல போட்டுருந்துருக்காரு. ஆனா புல்லட்டை லோட் பண்ணல. அத்தனை குண்டும் பாக்கெட்லாம் இருந்திருக்கு. அவசரத்துக்கு வேணும்னா லோட் பண்ணிக்கலாம் வச்சிருந்திருக்காரு. அது எப்படி அது ஸ்பிரிங் வெளில வந்துச்சு? அது என்ன கதை? அதுக்கு எப்படின்னா எம்ஆர் ராதா எப்படி இந்த ஆளு புல்லட் பாக்கெட்டை ஃபுல்லா வச்சிருந்து சுட்ட ட்ரை பண்ணானா, அந்த மாதிரி எம்ஆர் ராதா எப்படி சுட்டாரு. ஆனா நீங்க இதுல ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சிருக்கணும். சீமான் தான் ஊரையே ஓட் சாப்பிடுறான்னு நீங்க நினைச்சிருந்திருப்பீங்க. ஆனா சீமானையே ஒரு செக்யூரிட்டி தின்னதான் ஓட் சாட்டுக்கிறான்றது இன்னைக்குதான் புரிஞ்சிருக்கு. அவன் பிள்ளைக்கு வாங்கின சுருள் காப்பு துப்பாக்கிய வச்சு அண்ணன் வந்து ஒண்ணு சொல்லுவாரு, இப்ப நாளொன்றுக்கும் நடுநின்று பாதுகாத்தனாலேயே அவர் நாடார் என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லுவாரு. அதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வேண்டாம், நம்ம அப்படிலாம் போக வேண்டாம். ரொம்ப ஃபேக்சுவலா போக வேண்டாம். அப்படி நம்ம போற போக்குல ஃபன்னா போயிடும், அவ்வளவுதான். அந்த கண்ணை பத்தி நம்ம டிகோட் பண்ணுவோம். இருங்க ஒன்றா கேட்ட மாதிரி நான் அது பார்த்தங்க. பாதி ஸ்பிரிங் வெளியே எட்டி பார்த்து நிறைஞ்சிச்சு. எனக்கு அது புரியல. அது எப்படி கோல்டன் பிஸ்டல்? அது ஒன்றாக கோல்டன் பிஸ்டல். அது
தெரியலங்க. நம்ம முன்ன பின்ன அதெல்லாம் கையில புடிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். நம்ம 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 துப்பாக்கி மட்டும் தான் அது புடிச்சுக்கிறோம். அந்த துப்பாக்கிலாம் துப்பாக்கி நம்ம ஏந்திய புடிச்சதில்ல. ஒரு பெரிய எவ்வளவு ஹை லெவல் செக்யூரிட்டி இவர் தானே. அப்படிப்பட்டவர் ஏங்க ஒன்றாக அது எப்படின்னா சட்டை மேல எவ்வளவு பட்டன்ற மாதிரி அது ஒரு மொமெண்ட் அதை அதாங்க விட்டுருங்க. முன்னாள் ராணுவ அதிகாரி கையில துப்பாக்கி வச்சிருக்கவரு அண்ணன் முன்னாடி போகாம இங்க வெறும் வீட்டுல ஏன் வாசலுக்கு நின்னாரு ஒன்றாக? அது ஒரு டவுட்டா இருக்கு. ஐயா அது 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 எனக்கு நான் அந்த வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்தேன். நான் அதை பேசலாம். ஆனா பேசினா நம்ம ஆட்கள் டக்குன்னு நம்ம மேல ஒரு கலர் பொடியை தூக்கி மேல தூக்கிடுவாங்க. நான் அதனால தவிர்க்கிறேன். இல்ல எனக்கு ஒரு காமனா டவுட் வந்துருச்சு. ஏன்னா அண்ணனுக்கு தான் இல்லங்க இல்ல அதெல்லாம் இங்க நடக்காது. சொன்னாங்க. அந்த மாதிரி கலர் போட இங்க தூவ மாட்டோம். நீங்க தைரியமா பேசுங்க. இல்ல ரொம்ப நேரமா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு பெண் வீட்டுல தனியா இருக்கும்போது போலீஸை எப்படி அவங்க அனுமதிப்பாங்க அப்படின்னு ஒரு 2-3 தடவை கேட்டாங்க. இன்னும் வரக்கூடிய யாரு இவரெல்லாம் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. அவர் பேர் என்ன? இடும்பன்ஸ் எல்லாம் போயிருக்காப்புல ஆமா ஸ்பாட்டுக்கு. இப்போ ஒரு அங்க 4 போயிட்டு பேர் ஒரு ஒரு ஜெயலலிதா அம்மா ஸ்கொயர் 2 சாமி 2 மாதிரி ஒரு அம்மா 2 கூட்டி போயிருக்காங்க. அந்த ஆடி கார்ல ஓட்டு கடிச்சுல ஒரு அம்மா ஆமா கர்நாடகா அந்த அம்மா இன்னும் ஒரு 2 பேரை கூட்டிக்கிட்டு படைசூழ இடுமன் அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஒரு பெண் வீட்டுல தனியா இருந்தப்போ நீங்க எப்படி போக போச்சுன்னு. ஆனா அந்த வீடியோவை பார்த்தா அந்த இதை கிழிக்கிறாங்கல்ல, இது சம்மனை கிழிக்கிறாங்கல்ல, ஒருத்தர் கிழிச்சவரு அங்கதான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 3 லேடிஸ் உள்ள இருந்து வந்தாங்க. அதுக்கப்புறம் இவரு போலீஸ் வந்து இந்த செக்யூரிட்டியை பிடிக்கும் போது டக்குன்னு அந்த போஸ்டர் கிழிச்சவரு வீட்டு உள்ளே ஓடிட்டாங்க ஆமா மனுஷன். நீங்க அதை ஓடிட்டாரு. ஆனா கவனிச்சீங்களா? அவர் திரும்ப பைக்ல கூட்டி போயிட்டாங்கன்னு சொன்னாங்களே ஒன்றாங்க. இல்லையா இருக்காரா அப்போ? அது 2வது ரவுண்டு. அது 2வது ரவுண்டு. ஓகே ஓகே. அதுக்கப்புறமா வந்தார். அதுக்கப்புறம் போலீஸ் வந்து அவரை வண்டியில உட்கார வச்சு கூட்டு 2 வீலர்ல உட்கார வச்சு கூட்டு போயிட்டாங்க. எனக்கு இப்போ வீட்டுல தனியா இருந்தாங்கன்னாங்களே, யாரு தனியா இருந்தா? எனக்கு அது புரியல. அந்த 3 பேர் யாரு? அப்புறம் இவன் வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சானே அவன் யாரு? சாரி கேட்டாங்களா அவங்க? இல்ல ஒன்றாக எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் உங்ககிட்ட. அந்த செகண்ட் வீடியோ பாத்தீங்களா? உள்ள வந்து பூ போட்ட சட்டை உள்ள ஓடிட்டான். ஆமா. வெளியில 2 பேர் இருந்தாங்கல்ல. அவன் தான் கிழிச்சவன். இல்லைங்க வெளிய 2 பேர் இருந்தாங்கங்க. ஆறுதல் சொல்ல ஒருத்தன் வந்தான் தெரியுமா? இல்ல ப்ரொஃபசர் நீங்க அந்த இதுல வரல. ஐயா அது அவன் தான் ரிப்போர்ட்டர்ஸ். டிரைவர் இல்ல அதுக்குள்ள அது போகாதீங்க. ரிப்போர்ட்டர்ஸ் அது. இல்ல இல்ல ஒன்றாக சொல்ற டீடைலா மேட்டர்களுக்குள்ளதான் ஆமா போகணும். ஆமா அந்த 2 அததான். பேர் தனியா இருந்தான்னு சொன்னது. அதுக்கப்புறம் இங்க வெளியில வந்து அவர் செக்யூரிட்டின்றவர் கேட்டாண்ட இருப்பாரு. அந்த பூ போட்ட சட்டை யாரு? ஒண்ணு. அந்த கருப்பு சட்டை 2வது வந்து அந்த டைம்ல இடும்பவன் கார்த்தி வெளிய இருந்து வந்துட்டான். சாட்டை துரைமுருகன் எங்க இருந்தான்? இது ரொம்ப முக்கியமான அவர் கேள்வி வீடியோ ஒன்றாக. போட்டிருந்தா போல. அதான் உள்ள கட்டி போட்டிருந்தாங்க. வீடியோ போட்டுட்டு தான் அவரு இருந்தாரா? எனக்கு அது அந்த டைம்ல அந்த சைடு கட்டில் கடியில யாரோ இருந்ததா வந்து ஒரு தகவல். சரி ஓகே, நம்ம அதுக்குள்ள டீப்பா போக ஐயா வேண்டாம். எனக்கு அது தெரியும். இல்ல பிளாக் பேந்தர் அதான் நான் சொல்ல எனக்கு வந்தேன். அது ஃபர்ஸ்டே வந்து தெரியல. மஞ்சப்பொடியும் கறிகஞ்சியும் உள்ள கட்டி போட்டிருந்தாங்க. மஞ்சப்பொடி தான் ஃபர்ஸ்ட் வந்தது அண்ணன் உள்ள இல்ல இல்ல வந்தோன்னு. இல்ல நம்ம அது நீங்க இருங்க பாத்தீங்களா இல்லையா? ப்ரொஃபசர். ஐயோ நம்ம ப்ரொஃபசர், நீங்க இருங்க நான் சிங்க்லயே போறீங்க ப்ரொஃபசர். இருங்க இருங்க ப்ரொஃபசர். ப்ரொஃபசர். நம்ம வந்து இப்போ நீங்க அப்படிலாம் போக கூடாது. நம்ம வந்து வீடியோ வச்சு தான் பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு இடும்பை இப்போ அட்டென்ஷன் போட்டாப்புல அங்க அதாவது என்ன சொன்னாங்க, அண்ணி மட்டும் தான் தனியா இருந்தாங்க. ஏன் போனீங்க? ஆமா, இப்ப இன்னும் அந்த இடத்துக்கு சாட்டை வரல பாத்தீங்களா கார்த்தி? ஆமா ஆனா அவர் வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாரு வேற. அங்க வரவே இல்லை அவரு. வீடியோ அப்ப ரிலீஸ் அப்ப பண்றது நீங்க நம்ம சொல்றத போனா களத்துல அப்ப இருந்து பிளாக் பேந்தர் களத்துல சொல்றத இருந்து கூட பார்த்தா வீடியோ போடலாம். உண்மையான கரெக்ட் தானே? துப்பாக்கியை பிடிக்கல. அதாவது நண்பர்களே, அவங்களுக்குள்ள சிஎல் டாப்பர் சீரீஸ்ல வர மாதிரி எவனா உள்ள பூந்துருக்கான். அது எவன்னு கண்டுபிடி. இல்ல அதுதான். இல்ல இந்த பெண்மணிகள் அப்ப வந்து அப்ப ரொம்ப உண்மையான துப்பாக்கி எடுக்கல. இல்லைங்க. அவங்க பெண்மணிகள் கேட்குற கேள்விக்கு நம்மளே பதில் சொல்லுவோமே. நம்மலாம் அங்க இல்லை வீடியோ வச்சு சொல்லுவோம். அவங்க என்ன கேட்குறாங்க, தனியா இருந்த இடத்துக்கு எப்படி போலீஸ் வரலான்னு கேட்குறாங்க. அக்கா தனியாவே இல்லையே, பூ போட்ட சட்டை ஒருத்தர் இருந்திருக்காரு, துப்பாக்கி அதாவது ஆயுதம் ஏந்திய ஒரு காவல்துறை வெளியில நின்றுருக்காரு. அதாவது எக்ஸ் மிலிட்டரி காவல்துறை ராணுவ ராணுவப்பட ராணுவப்பட. ராணுவப்பட அது இல்லாம ஒரு கருப்பு சட்டை அப்படி கையை மடக்குவாரு பாருங்க, அந்த கும்பு போட வருவாரு. அவரு ஒருத்தர் கொஞ்சம் பல்கா, அவரு ஒரு பூந்தொட்டி ஓரமா நிப்பாரு. அங்கிட்டு பின்னாடி ஒருத்தர் நிப்பான், அவன் யாருன்னே தெரில. அவனை ரொம்ப நேரமா டீகோட் பண்றான், அவனை பிடிப்பான் இருங்க. அந்த வீடியோவில் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு சைடில் ஒருத்தர் நிற்பான். அந்த வீடியோ ஆன் ஆகும் போதே ஓடிடுவான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தன். அவன் யாருன்னு இன்ன வரைக்கும் தெரியல. கார்த்திக் யாரும் அந்த வெள்ளை சட்டை எடுத்தோடனே போன் எடுத்துக்காக காதல் வச்சோடனே வெளியே போடுறா அப்படி அழிக்கிற ஆஸ்கல் அப்படின்னு சொல்லுவாரு. அதானே அவன தானே? இல்லைங்க அந்த வீடியோ
ஏங்க அந்த ஆளு டிவி ரிப்போர்ட்டருங்க, அந்த ஆள் ஆமாம், டிவி அதுல ஒரு ஆள் ரிப்போர்ட்டருங்க. ரிப்போர்ட்டர். கரெக்ட். சொல்லுங்க சொல்லுங்க சும்மா. ஐயா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். ஒரு கட்சி தலைவர் வீட்டுல சம்மன் ஓட்டுனதா இல்ல ஏதாவது ஒரு பிராத்தல் ஹவுஸ்ல ரெய்டுக்கு போனதா? இது எந்த கேஸ பத்தி பேசுறீங்க? ஆமா, அது ஒரு சாதாரண சம்மன் தானேங்க. அதுக்கு ஏங்க இவ்வளவு பொங்குறாங்க? கவர்மெண்ட் அவங்க வேலையை பார்த்தாங்க, ஒட்டினாங்க, போனாங்க. ஆமாங்க, ஒரு நோட்டீஸ் எட்ட போனா இது இங்க அண்ணி தனியா இருக்காங்கன்றாங்க. இந்த பக்கம் கருப்பு சட்டையில ஒருத்தன், இந்த ஆமா பக்கம் அது பூ போட்ட சட்டையில ஒருத்தன் இல்லங்க. திப்பு திப்புன்னு ஓடுறான். நான் என்னங்க வீடு? ஏங்க, இல்ல, அதான் வேற அதுதான் பெரிய நான் தப்பு கேக்குறேன். எதுவும் ஒரு கட்சி பண்ணிட்டாங்களா? ஒரு தப்பும் ஏங்க பண்ணல. ஜெல் ஜெயலலிதா வீட்டுல ஒட்டும் போது கூட இந்த மாதிரி ஓடல. சரி ஓகே, ஒரு நோட்டீஸ் தானங்க ஒட்டா போனாங்க. இத்தனை பேர் இறங்கி ஓடுறான், திடீர்னு பார்த்தா ஒரு அம்மா நீட்டியோட வெளியே வருது. இது என்ன? அது வீடா இல்ல இது என்ன பிராத்தல் இல்ல ஹவுஸா? இது இல்ல சும்மா இன்னொரு கோணத்துல புரியலையே. பாருங்களே. ஒரு துப்பாக்கி வச்சிருக்க நாய் அவன் துப்பாக்கி எடுத்து மிரட்டுறான். 3 போலீஸுமே கடைசி வரைக்கும் அவங்க துப்பாக்கியோ எதுவுமே எடுக்கல. அவன் எடுத்திருந்தா அவங்க 3 பேர் நிலைமை என்ன? அவங்க போயிட்டு சாதாரணமா அவனை மல்லு கட்டி பிடிச்சி தூக்கி போட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் கடைசி கட்டத்துல அவன் துப்பாக்கி எடுக்க கூட ட்ரை பண்றான். அந்த மாதிரி ஒரு தீவிரவாத நாயை கூட்டிட்டு போறாங்க. அவ்வளவுதாங்க நடந்திருக்கு. அவங்க போலீஸ் கார்த்தி, அது துப்பாக்கி இல்லன்னு போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சிருச்சு முன்னாடி. அது இல்ல இல்ல இவங்க பேசுற அந்த இதுல நம்ம பேசுவோமே அந்த மாதிரி ஒருத்தன். கார்த்தி, நீங்க மறுபடியும் தவறா நீங்க ஏங்க அது மறுபடியும் துப்பாக்கி தவறா தாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்க. அதான் நீங்க மறுபடியும் தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த காவலர் அமுல்ராஜா, அந்த ஆள் பேர்னா அருள்ராஜா, அமல்ராஜ் அமுல்ராஜா ஏதோ ஒண்ணு. அமல்ராஜ் ஓகே, அமல்ராஜா அவரு துப்பாக்கியை எடுத்து போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணதா எடுத்தாராம். அது அவங்க மனைவி சொன்னாங்க. அதாவது இப்ப சாட்டை சொன்ன மாதிரி கிழிச்சது வந்து கிழிச்சு தெளிவா படிக்கிறதுக்காக. ஆமா அவர் இதுக்கு முன்னாடி சீமான் ஹேண்டில் பண்றதுக்கும் அதே துப்பாக்கி தான் எடுத்திருக்காரு. அவரு இல்ல, நீங்க அந்த ஆடியோ விட்டு கேட்டீங்கன்னா கார்த்தி, நம்ம கையில நீ சின்ன நீ சொல்லுவாங்க, அமுலு பாவம் விட்டுருங்க போலீஸ் அப்படி, அமுலு அப்படின்னா செலவா சொல்லுவாங்க. இது இந்த தியாகராஜ காமராஜ் ஒரு படம் எடுத்திருப்பாரு, அந்த படம் தான் எனக்கு ஞாபகப்படுத்துது. இல்ல கார்த்தியன் சும்மா எனக்கு இன்னும் இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒரு லாயர் ஒன்று போட்டிருந்தாரு என்டிகில இருந்து. அதாவது வந்து கோர்ட் நோட்டீஸை ஒட்டினதுக்கு அப்புறம் வந்து காவல்துறைக்கும் நோட்டீஸ்க்கும் சம்பந்தம் இல்லை. எப்படி வந்து நோட்டீஸை வந்து கிழிக்கலாம், கிழிச்சதுக்கு அப்புறம் எப்படி வந்து திருப்பி வந்து எந்த ஒரு அதிகாரம் இல்லாம வந்து உள்ள நுழைஞ்சு வந்து கேள்வி கேட்கலாம். ஐயா நீங்க வந்து ரொம்ப ஐயா இது யாரோ வந்து சாலிமர் எல்லாரும் புருஷன் அந்த ஃபார்ம் ஃபில் பண்ற லாயரா இருப்பான். அந்த நம்ம ஆர்டிகல் அதுக்கு ரூல்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து லுக் அவுட் நோட்டீஸ்க்கு வந்து ஒட்டும்போது அதெல்லாம் கிழிக்க கூடாது. ஊர்ல அதுக்கெல்லாம் ஆர்டிகல் இல்ல ப்ரொஃபசர் ரொம்ப இருக்கு. சிம்பிள். எவனாவது அந்த பேன் கார்டு, லாயருக்கு ஒரு நிமிஷம் ஐயர் மாம்ஸ் ஒரே நிமிஷம். எவனாவது இந்த பேன் கார்டு இது பண்றதுக்கு, பாஸ்போர்ட் இது பண்றதுக்குன்னு ஒரு வக்கீல் இருப்பான்ல குப்பை, அவன் சொல்லி இருப்பான், அதை நம்பாதீங்க. ஆமா, இவன் வந்து ஊர் தலைவர் தான். இந்த ஜாதி சர்டிபிகேட் இந்த ப்ரொஃபசர் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி கொடுப்பான்ல, நீ அவன் தான் அந்த இவன். வக்கீல நாளைக்கு ஜட்ஜையா கிட்ட போய் ஸ்டேட்மெண்ட் வைக்க சொல்லுங்க அந்த வக்கீல. அதுக்கு மேலலாம் உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏங்க அந்த வக்கீலோட இங்க கார்த்தி ஐயரண்ணே, நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க சாலினி மாதிரியா அவங்க அவன் அதோட ஹஸ்பண்டை வந்து எல்லாம் பெரிய வக்கீல் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஆளு ஒரு தலையாரி. அந்த ஆளுக்கு 700 800 கொடுத்தீங்கன்னா சர்டிபிகேட் வாங்கி கொடுப்பான். அவ்வளவுதான் அந்த ஆளு. அவன் வந்து பல கார்த்தி நீ என்ன 700 ரூபாய்க்கு எல்லாம் போயிட்ட. டி நகர்ல ஒரு லாயர் இருக்காயா, 150 ரூபாய்க்கு நோட்டரி சைன் போடுறாயா, அப்படியே வீட்டுல நீ வேற 700 ரூபாய்க்கு எல்லாம் போயிட்ட. இல்ல வெறும் அவ்வளவுதான். 150 ரூபாய். அவனுக்கு எந்த கேஸ் என்ன மேட்ச்னே தெரியாது. அந்த அம்மா வந்து அதை உட்காந்து அதெல்லாம் டீப்பா போக வேண்டாம். நம்ம ஃபன் நோட்லயே போவாங்க. ஏங்க சீரியஸா போவாதுங்க. சொல்லுங்க. இப்ப இந்த கேஸை எப்படி அமுலுவை வெளியெடுக்கிறதுல அண்ணியே இறங்குவாங்களா கோர்ட் மாட்டீங்கன்னு? ஆமா இப்ப அவங்க வந்து இன்னைக்கு பொம்மிஸ்ல ஆர்டர் போட்டது, இன்னைக்கு கோர்ட் ஆர்டர் போட்டான். ஏங்க இன்னைக்கு ஒருத்தர் போயிருந்தாருல ஒருத்தர். ஆமாமா அற்புதமா இறங்குவாங்க. ஆனா போலீஸ் வரும்போது நைட்டியோட தான் வந்தாங்க. அது கூட இவர் அந்த நைட்டியை விட இல்ல அந்த மாட்டேங்கிறாரு. கேட்டு பின்னாடி இல்ல அந்த கேட்டு பின்னாடி வந்து அந்த பூ போட்ட சட்டை கேக்குறான், அண்ணி இந்த ஒட்டிருக்காங்க பிக்க முடியல, நான் கிளிக்கிட்டுமா? ஏய் நான் ஒரு வக்கீல், நான் சொல்றேன் கிளிடா அப்படின்றாங்க. அவங்கதான் கேட்டு பின்னாடி வந்து, நீங்களே சொல்லிட்டீங்களா நீ, நான் கிழிச்சிடுறேன்னு பூ போட்ட சட்டை கிழிக்கிறான். அந்த வீடியோ பாத்தீங்களா? ஒன்றாக அதே மாதிரி சண்டை வரும்போது போலீஸ் வரும்போது பார்த்த அதை ஒண்ணு சொல்லிக்கிறேன். அங்க போலீஸ் வரும்போது கேட்டிருப்பான், அண்ணி போலீஸ் வருது நான் போவா? சொல்லுங்க. இல்ல தம்பி இப்ப நீ போக கூடாது, இப்ப நீ வீட்டுக்குள்ள போயிரு, கிச்சனுக்கு போயிரு. சரி அக்கா நான் போயிடுறேன். கிச்சனுக்கு போயிட்டாங்க கரெக்டா. ஐயோ அவன் நான் போவான்னு கேட்டது உள்ள போவான்னு கேட்டிருக்காயா. நாளை பின்ன சீமான் வந்து வீட்டுல படுப்பான்.
ஏங்க இல்லங்க, நாளை பின்ன சீமான் வந்து வீட்டுல படுப்பான், திடீர்னு வந்து ஐயோ போலீஸ் இந்த மாதிரி எழுந்து ஓடும் அந்த லொல்லு சவா மாதிரி. அது எவ்வளவு கொடூரம். அவன் வாழ்க்கை எங்க கார்த்தி, போய் நின்று இருக்குது பாரு. சும்மா எனக்கு அதுல சிரிப்பு வந்தது என்ன தெரியுமா? அந்த போஸ்டர் சாரி அந்த நோட்டீஸ கிழிச்சவன் ஃபர்ஸ்ட் போலீஸ் வந்திருக்காங்கன்னு உடனே விறுவிறுன்னு வருவான், அது முன்னாடி வருவான். இவனை புடிச்சு உள்ள ஏத்துக்க அடுத்த செகண்ட் ஒரு யூட்டர்ன் அடிச்சு உள்ள போனா பாருங்களேன். அது அல்டிமேட் அதுக்கப்புறம் அந்த சீனுங்க சீன்ல அது. அவன் இருக்கவே அத மாட்டான். கொடுங்க, இவனுக்கு அது என்னமோ சன் பாருங்க. நியூஸ் கேமரா இவங்க அதிபதியை பாக்குறத விட அவனை மாதிரிதான் இருந்துச்சு. இந்த பூ போட்ட தொண்டா பக்காவா கவரா இருப்பான் வீட்டுக்குள்ள ஓடுறது. அது அருமையா இருந்துச்சுங்க அந்த சீக்வன்ஸ். அப்படியே அப்படி வர மாதிரி வந்து இந்த இந்த காமெடியில இவன் பண்ணுவான்ல இல்ல வடிவேலு, ஓடிட்டல்ல ஏங்க அப்படின்னு அந்த ஏங்க மாதிரி ஒரு அதாங்க டைவர்ஷன் எடுத்து மண்டியிட ஓடலாம். மானம்ங்க அது. ஏங்க விவேக் வந்து இது இவ்வளவு நாள் நீங்களாம் என்ன செஞ்சீங்க? ஒண்ணுமே செய்யல. மாடிப்பல்ல ஏறி திரும்ப போவான், அந்த மாதிரி டான் மாதிரி வருவான். என்னது போலீஸா எங்க வீட்டுக்குள்ளே அப்படின்ட்டு திரும்ப போலீஸ் அவரை பார்த்தோன்னா என்னடா 7 அடி இருக்காரு அப்படின்னு சொல்லி திரும்ப ஓடிடுவான் உள்ள. கார்த்திக் கீழே ஒரு கமெண்ட் விட்டாவது நோட் ரிபப்ளிக் 150 ரூபாய் கூட இல்லையா, 100 ரூபாய்க்கே சென்னையில கிடைக்குதா. நீ 700 ரூபாய் தான் தயவு செய்து பில்டப் பண்ணாத. இல்ல இல்ல இப்ப எதுக்கு சுட்டிய? இல்ல சிம்ரன், எனக்கு சிவப்பு விளக்கு பிடிக்காது. சிம்ரன் இது என்ன தெரியுமா, நடுவுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உனக்கு ஒரு காமெடி பண்ணானுங்கல்ல, வீட்டை முற்றுகையிட போறானே, அதுல உனக்கு பிரியாணி கிரியாணி எல்லாம் கிண்டி உட்காந்து தின்னதை பார்த்து உனக்கு கொஞ்சம் துளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். போலீஸ் தானே பாத்துக்கோன்னு போட்டிருக்கானுங்க, அவன் நீ வாடா ராஜாட்டு மண்டை மேல தட்டி வண்டியில ஏத்திட்டானுங்க. கஷ்டம் தான் அதுக்கப்புறம். இல்ல அவருமே வந்து வந்து ஆனா சார் சார் அப்படின்னு என்ன அப்படின்ட்டு சாரி சாரி அப்படின்னு என்ன சாரி போங்க பேசாம போங்க அப்படின்ட்டு அவர் கிளம்பி போயிடுவாரு. அவர் போன கடுப்புல இந்நேரம் அவனை கூட்டி கொண்டு வச்சு தம்பி என்ன பிரியாணி உனக்கு பிடிக்கும்? கர்த்தே கூட்டு கொண்டு போய் வச்சு இல்ல, சாரி கேட்டதோட ஒரு கோவமா வண்டியில ஆமா ஏறுவார்ல, அத கொஞ்சம் நல்லா உத்து பாருங்க. ஒரு வண்டியில ஏறி கதவை சாத்துற அடுத்து என்ன பண்ணாருன்னு பின்னாடி மட்டும் அவர் பாருங்க. அந்த அவர் வீடியோவை கொஞ்சம் இல்ல அவர் ஓட்டி இருக்க பாருங்க. ஹைட்டுக்கு வடிவேல இல்ல இல்ல ஷேடோ கால் விட்டு உதச்ச மாதிரி இருந்துச்சு, ஒரு சீன் இருந்துச்சு ஒரு இல்ல 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 டைலாக் அவர் தானே. இருக்க ஹைட்டுக்கு வந்து அண்டர்டேக்கர் மாதிரி இருங்க கையை இருங்க இருங்க நீட்டிருப்பாரு, ஐயர். நீட்டி குறவலைய பிடிச்சிருப்பாரு. இல்ல இல்ல கார்த்திக், இதுல கொடூரம் என்ன தெரியுமா? ஒருத்தன் வந்து அந்த சொல்லுங்க சொல்லுங்க. கோவிட்ல மாட்டியிருப்பான்ல, அவனா சொல்லுவான்ல, உள்நாட்டில் அகதியாக்கும் போது அயல் நாட்டு சாரி உள்நாட்டில் கைதியாக அந்த இவனால அது உள்நாட்டில் கூட பேச முடியாது. அடிமையாக்கப்படும், உள்நாட்டில் ஏன்னா உரிமைகள் ஒன்றாக மறுக்கும் பொழுது அயல் நாட்டில் இவனோட பிரச்சனை அடிமையாக்கப்படுகிறான். இல்ல ஒன்றாக இவனோட பிரச்சனை என்னன்னா, இவன் தெலுங்கு தரான். இவனால அதுவே சொல்ல முடியாது. ஏன்னா சீமானம் பொண்டாட்டி அங்கதான் வந்து சாரி கேட்டது, ஐயா ஐயா அவருக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு. இப்ப இவன் என்ன சொல்லுவான், మన దేశంలో அப்படின்னு உடனே உனக்கு என்னடா, இவனால தமிழ்லயும் சொல்ல முடியாது தெலுங்குலயும் சொல்ல முடியாது.